நிச்சயம் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். இந்த நாளிலும் நான் சொல்ல விரும்பின அந்த சத்தியம் 1 யோவான் 2வது அதிகாரம் என்பது உங்களுக்கு தெரியும். வாசிக்கலாம் எல்லாரும். 15 17வது வசனங்கள் வரை வாசித்து விட்டு பிறகு நாம் கடந்து செல்லலாம். எல்லாரும் ஒருமனப்பட்டு வாசிக்கலாம். எந்த வேதாகமங்கள் எந்த பாஷையில் இருந்தாலும் பரவாயில்லை, அதை சொல்லுகிறேன், வாசிக்கலாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமென். இப்பொழுது கவனிங்கள். நான் எப்பொழுதுமே 17வது வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் ஆரம்பித்து பிறகாக நான் செல்கிறேன் முன்பான வசனங்களுக்கு. ஆனால் இந்த சத்தியத்தின் அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொண்டதை நான் அவ்வப்பொழுது கேள்விகளாக கேட்பேன். நீங்கள் ஆயத்தமாக வருகிறீர்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. 17 நிலைத்திருப்பான் என்ற வார்த்தையின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சில காரியங்களை சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்பதையும் நம்புகிறேன். எது நிலைத்திருக்கும்? தேவனால் வருவது நிலைத்திருக்கும், தேவனால் வராதது நிலைத்திராது. ஆமென். இதுதான் சத்தியத்தின் அடிப்படை. இதை புரிந்து கொண்டு நாம் ஆரம்பிக்கிற இந்த இடத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்படி என்றால் இன்னென்ன பின்னணியத்திலிருந்து பாஷையில் அல்லது ஜாதியில் இல்லை என்றால் மதத்தில் இருந்து வருகிறவர்கள் என்று தேவன் யாரையும் பட்சபாதம் உள்ளவராய் பார்க்கவே இல்லை. செய்கிறவனோ அவ்வளவுதான். அதை யாராக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த பின்னணியத்தாராக இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் சொல்லுகிற காரியம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ. அப்படி என்றால் தேவனுடைய சித்தத்தை செய்கிற மனுஷி யார் என்று நாம் அறிய வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தத்தை யாரும் புரிந்து கொண்டு செய்ய முடியும், தேவனுடைய சித்தத்திற்குள் யாருமே வர முடியும் என்பதே வேதத்தின் சத்தியம். ஆமென். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ. அப்படி என்றால் பிறப்பிலேயே கிறிஸ்தவர்களாய் பிறந்தவர்களுக்கு என்று தேவன் சொல்லவே இல்லை. திடீரென்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இடையில் வந்தவர்களுக்கு முடியாது என்று வேதம் சொல்லவே இல்லை. தேவன் தெளிவாய் பேசுகிறார், அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ. அப்படி என்றால் யார் வேண்டுமானாலும் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆமென். பாருங்கள், இந்த சித்தத்தை அறிகிறவர்கள் தான் அதை செய்யவும் முடியும். அதைத்தான் சொல்ல வருகிறேன். இந்த சித்தத்தின்படி செய்கிறவர்கள் என்றால் சித்தத்தை அறிந்தவர்கள் என்றும் நான் சொல்லும் பொழுது சில நேரம் சித்தத்தை அறிந்த பிறகு செய்ய மனதில்லாதவர்களும் தேவராஜ்யத்தில் உண்டு. பாருங்கள், தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொண்டால் நான் செய்வேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் சில நேரம் தெரிந்த பிறகு செய்ய மனதில்லாமலும் இருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறான் நிலைத்திருப்பு என்ற அந்த வார்த்தையை வைத்து தான் இன்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவார். நிலைத்திருக்கிற காரியங்கள் என்றால் எது? தேவனால் வருவதே நிலைத்திருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படி என்றால் தேவனால் வருகிற காரியங்களை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? வார்த்தையின் அடிப்படையில். ஆமென். நன்றாய் கவனிங்கள். தேவனால் வருவதை அறிய வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைகளை வைத்துத்தான் தேவனால் வருவதை அறிய முடியும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன காரியங்கள். ஒருவரை அறிய வேண்டும் என்றால் அவரிடத்தில் பேச வேண்டும். அவரிடத்தில் பேசும் பொழுது அவர் பேசுகிற வார்த்தைகளை வைத்துத்தான் அவரையே புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் அதை புரிந்து கொள்ளுகிறீர்கள்? இதெல்லாம் இயல்பாய் யதார்த்தமாய் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற நியமங்கள். அப்படி என்றால் அதுதான் சரியான காரியங்கள். ஒருவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் பேசுகிறதை நாம் அறிய வேண்டும். நாம பேசும் பொழுது நம்மைத்தான் புரிந்து கொள்ள நாம் வழி உண்டாக்குகிறோம். ஆனால் மற்றவரை பேச அனுமதிக்கும் பொழுது அவர்களை புரிந்து கொள்ளுகிறோம். அதை போலவே ஆண்டவரிடத்தில் உறவு எனக்கு இருக்கிறது என்று நான் சொல்வதை பார்க்கிலும் ஆண்டவர் என்னிடத்தில் உறவில் இருக்கிறார் என்பதை உலகம் அறிய வேண்டும் என்றார். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? இதைத்தான் 1 யோவான் 2 நாம் ஆரம்பத்திலே பார்த்தோம். நான் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லலாம், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய வசனத்தை நான் கை கொள்ளவில்லை என்றால் நான் பொய்யனாய் இருப்பேன், சத்தியம் எனக்குள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஒருவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதினால் அது அறிந்திருக்கிற அறிவாகாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? இயேசுவை எனக்கு தெரியும் என்று நாம் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் பேசுகிறோம். ஆனால் இயேசுவை தெரிந்த வாழ்க்கை உலகத்திற்கு தெரிய வர வேண்டும் என்றால் எப்படி தெரிய வரும்?
சொல்லுங்கள் பார்ப்போம். நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்பதை உலகத்திற்கு எப்படி காட்டுகிறேன்? சாட்சி எப்படி உண்டாகும்? நற்கிரிகள், பேச்சு வேறே, நம்முடைய குணாதிசயங்கள், செயல்பாடுகள், வாழ்க்கை முறை, முடிவுகள். அப்படி என்றால் இந்த முடிவுகள் இத்தனையும் சொன்னோமே, இத்தனையும் பாதிப்பது எது? முடிவுகள், வாழ்க்கை முறை, குணாதிசயம், செயல்பாடுகள், பேச்சு, இவை அனைத்தையும் பாதிப்பது எது? வசனம். என்னை கவனிங்கள். நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்வதற்கும் தேவன் என்னை அறிந்திருக்கிறார் என்று சொல்வதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. ஆமென். நான் கவனிக்க, இந்த வசனம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் என்று அறிந்திருக்கிறேன். 1 கொரிந்தியரில் பார்ப்போமா? அந்த வசனம் 8வது அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஏற்கனவே ஒரு முறை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்டின வசனம், சில வசனங்கள் அருமையாய் நமக்கு வெளிப்படுத்தலை கொண்டு வருகிறது. அதுதான் 1 கொரிந்தியர் 8:3. எல்லாரும் வாசிக்கலாம். தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கான். ஆமென். எத்தனை பேருக்கு அது புரிந்து கொண்டிருக்கிறது? திரும்பவும் படித்து விடலாமா? தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன். இதற்கு முன்பாக உள்ளதை வாசிக்கலாம். 2வது வசனம். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. நானாக நினைத்துக் கொள்கிற அறிவு இதெல்லாம். எனக்கு ஏதாகிலும் தெரியும் என்று நான் நினைத்துக் கொள்ளுகிறேன் என்றால் இன்னும் தெரிய வேண்டிய பிரகாரமாய் நான் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் வசனம் சொல்லி காட்டுகிறது, நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்ற பேச்சு எல்லாவற்றையும் விட தேவனால் அறியப்பட்டிருக்கிறேனா என்பதுதான் பேச்சு. ஆமென். வல்லமையான சத்தியம். கவனிங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்பதின் அர்த்தத்தை போன்றது. யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான் என்றால் நாம் எல்லாரும் சொல்கிறது போல அதுவும் இருந்திருக்க கூடும். கரெக்ட் தானே? நான் ஆண்டவரோடு நடக்கிறேன், நான் கர்த்தரோடு இருக்கிறேன் என்று நானாக நினைத்துக் கொள்வது அறிவு அல்ல. அப்படின்ற நான் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரம் இன்னும் அறியாமல் இருக்கிறேன். விஷயம் என்ன என்றால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆமென். என்ன அர்த்தம்? யோசேப்பு கர்த்தருக்குரிய காரியங்களில் அறிவுடையவனாய் இருந்தது மாத்திரமல்ல, அந்த அறிவில் வாழ்ந்தவனாகவும் இருந்தான். சாட்சி, யோசேப்பை குறித்து சாட்சி. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு சாட்சியை கேட்டேன். யோசேப்பு கர்த்தருக்குரிய காரியங்களை அறிந்தவனாக மாத்திரமல்ல, தமிழ் புரிந்து கொண்டிருக்கிறது அல்லவா, அந்த அறிவிலே வாழ்ந்தவனாகவும் இருந்தான் என்று சொன்னேன். சாட்சி. ஏதேனும் சாட்சி உண்டா? போத்திபார் மனைவியின் விஷயம். 2 பேரை தாண்டி 3வது ஒரு சாட்சி இருந்ததை அவன் சொன்னான். தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? அப்படி என்றால் இப்படிப்பட்ட காரியங்களை மனுஷன் இல்லாததினால் செய்யலாம் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் மனுஷன் யாரும் சுற்றி இல்லாதிருந்தாலும், உன் சொந்த கணவனே உன் பக்கத்தில் இல்லாமல் போயிருந்தாலும், உன்னையும் என்னையும் தாண்டி ஒருவர் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தானே, அதுதான் தேவனை பற்றிய அறிவு. ஆமென். என்னை கவனிங்க, பரிசுத்த வாழ்க்கை என்பதெல்லாம் நாம் போட்டுக் கொள்ளுகிற விஷயம் இல்லை என்று நான் எப்பொழுதுமே யதார்த்தமாக சொல்லிக் கொடுப்பதற்காக பயன்படுத்துகிற பதங்கள் இவைகள் எல்லாம். தெளிவாய் நீங்கள் பின்பற்றுங்கள். பரிசுத்த வாழ்க்கையை யாரும் போட்டுக்கொள்ள முடியாது. போட்டுக்கொண்ட விஷயங்களை கயற்றி வைக்க வேண்டும், கடற்றி வைக்க வேண்டும். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? போட்டுக்கொண்ட எதையும் கடற்ற வேண்டும், ஆனால் தரித்து கொண்ட விஷயங்களை கடற்ற முடியாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? இட்ஸ் அபவுட் இம்ப்ரெஷன் ஆர் இம்ப்ரிண்டிங் சம்திங் ஆன் யுவர் பாடி. டேட்டு போடுறது சொல்வார்கள் அல்லவா, டேட்டு போடுறது கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் ஆழம் முக்கியம், ஆரம்பம் முக்கியம், அர்த்தம் முக்கியம். அர்த்தமற்ற சடங்காச்சாரங்களை நாம் பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் இல்லவே இல்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? எதை பின்பற்றினாலும் அர்த்தத்தோடு பின்பற்ற ஆண்டவர் சொல்லி தருகிறார். அதுதான் யதார்த்தம். நல்லா கவனிங்க. God is a very practical God. எதை சொல்லி தந்தாலும் அதுக்கு ஒரு அர்த்தத்தை அவர் சொல்லுவார். பொதுவாக இதை செய்யாதே அதை செய்யாதே என்று அவர் யாரிடத்திலும் பேசினது இல்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? எதை செய்யாதே என்று சொன்னாலும் ஏன் செய்யக்கூடாது என்ற அர்த்தத்தை இயேசு சொல்லி தருகிறார். செய்ய சொன்னால் அர்த்தத்தை சொல்லுகிறார்.
நாம் பிள்ளைகளை வளர்ப்பதிலும் அப்படித்தான் வளர்க்க வேண்டும். சிலதை செய்ய சொல்லுகிறோமே, ஏன் செய்ய வேண்டும் என்ற அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எத்தனை பேருக்கு காதுகள் கேட்டது? செய்யக்கூடாது என்றால் ஏன் செய்யக்கூடாது, அர்த்தம் இல்லை என்றால் அதை பின்பற்றக்கூடாது. இன்னொன்றையும் கவனிங்கள், பொதுவான வார்த்தைகளை தேவ பிள்ளைகள் பேச அழைக்கப்படவில்லை. பொதுவான கருத்துக்கள், இது செய்தால் நல்லது, அப்படி வாழ்ந்தால் நல்லது என்றெல்லாம் இயேசு பேச மாட்டார். இயேசு சொன்னதாகவே சத்தியம் காட்டுகிறது. எதை வைத்து நல்லது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று நான் சொல்லிக் கொடுத்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். எதை நல்லது என்று எப்படி நாம் கண்டுபிடிக்கிறோம்? என்னங்கய்யா? அது கரெக்ட். நான் கேட்கறது சத்தியத்தின் அடிப்படையில் கேட்கிறேன். இல்லை இல்லை, நல்லது, நான் திரும்ப கேட்கிறேன் கேள்வியை மாற்றி, ஒன்று நல்லது என்பதை எதை வைத்து கண்டறிகிறீர்கள்? அது ஓமை, அதுவும் ஓமை, அதுவும் ஓமையில் வந்த காரியம். நான் கேட்டது என்ன, நீங்கள் நன்றாக கவனிக்கணும். கனி என்று சொல்லுகிறீர்கள், அது நல்லதா கெட்டதா என்று கர்த்தரை கண்டறிய சொன்னார். சரியா? கவனிங்கள் கவனிங்கள். எதை நாம் சேர்த்து வைக்கிறோம் இருதயத்தில் என்பதும், ஆண்டவன் நல்லது கெட்டதை வைத்துத்தான் நல்லவன் கெட்டவன் என்பதை பிரிப்பதாக சொன்னார். ஆனால் நான் கேட்கிறேன், முதலாவது நல்லது என்பதையே எப்படி அறிவீர்கள் என்பதுதான் கேள்வி. சரியாய் சொன்னீர்கள். வாசனம், என்னை பாருங்கள், யார் நல்லவர் உலகத்தில்? சிம்பிளாக ஆரம்பிப்போம். ஏன்னா இதை ஃபவுண்டேஷனே சரியாக போடலாம் கஷ்டம். ஆனால் போட்டுட்டேன் பலமுறை, கட்டுறது தான் கடினமாக இருக்கிறது சிலருக்கு. சொல்லுங்கள். இல்லை, யார் நல்லவர் உலகத்தில்? சொல்லுங்கம்மா திரும்ப. யார் நல்லவர் உலகத்தில்? இல்லை, உலகத்தில் யாருமே நல்லவர்கள் இல்லை. சரியே சொன்ன. அதாவது தெளிவாக இருக்கிறதா? உங்களுக்கு தெளிவாக இருக்கிறதல்லவா? நீங்களும் நானும் பலமுறை நினைக்கிறோம், தேவனை அறியாத சிலர் கூட நம்மை விட நல்லவர்களாகவே இருக்கிறார்கள் இருப்பார்கள். ஆனால் அதை வைத்து நன்மையை முடிவெடுக்க கூடாது. தேவ பிள்ளைகளே கவனிங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு பாவி நீதியில் பிறந்த நீதிமானை விட தேறின பாவி. எத்தனை பேருக்கு புரிகிறது? பாவியா இருந்தாலும் பரிசுத்தரை அறிகிற அறிவு ஒரு மனுஷனை நீதிமானாய் மாற்றுகிறது. ஆனால் நீதியிலே வளர்ந்த நீதிமானாய் இருந்தாலும் அந்த நீதி தேவனுக்கு ஒத்து போகாத நீதி. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ஒரு நீதி ஒரு மனுஷனுக்கு இல்லை. ஏமே? ஆனால் நல்லது என்பதை அறிய வேண்டும் என்றால் நல்லவரை வைத்து தான் நல்லதை அறிய வேண்டும். நீங்கள் சொன்னது எல்லாமே ஓமை, எக்ஸாம்பிள்ஸை பேசுனீங்க. பேங்க் நோட் ஆகட்டும், கனிகளை அறிவதை ஆகட்டும், மரங்களை வைத்து கண்டுபிடிப்பதாகட்டும், இருதயத்தில் சேகரித்தவைகளை வைத்து கண்டுபிடித்ததாகட்டும், இவைகள் எல்லாம் ஓமைகள். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆனால் நல்லது என்பதை அறிய ஒரே ஒரு வழி, நல்லவரை வைத்து தான். இந்த உலகத்தில் நல்லவர்கள் என்று யாருமே இல்லை. அதனால்தான் மனுஷ ரூபத்தில் வந்த தேவகுமாரனே சொன்னார், என்னை நீ நல்லவன் என்பானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. ஆமென். ஏனென்றால் அவரை வைத்துத்தான் நன்மையை அறிய முடியும். ஏன் நான் இதையெல்லாம் பேசுகிறேன் என்றால், போட்டுக்கொள்ளுகிற காரியங்கள் கழற்றி வைக்கப்படுமானால் தரித்து கொண்ட விஷயங்களை மாற்ற முடியாது. இதை ஏற்கனவே வேதபாட வகுப்பில் வந்தவர்கள் உங்களுக்கு புரியும். கொலோசியர் 3 கர்த்தர் பேசினார். ஆண்டவர் தரித்து நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பித்த அந்த பரிசுத்த வாழ்க்கை என்பது தேவனால் வந்தது. ஆமென். ஏனென்றால் தரிப்பு என்பது நம்மால் முடியாது. தேவனை தரிப்பித்தார். தேவனே நம்மை தரித்து கொள்ளும்படி செய்தார். ஆமென். என்று இயேசுவை நம்பி ஆண்டவரே இரட்சகரே என்று அழைத்தோமோ அன்றே பரிசுத்தத்தை அவர் நமக்கு தரிப்பித்தார். ஏனென்றால் பரிசுத்தரை அல்லாமல் பரிசுத்தம் கொடுக்கப்பட முடியாது. ஆமென். நாம போட்டுக்கொள்ள முடியாது, நாம காத்து கொள்ள முடியாது, நாம தக்க வைத்து கொள்ள முடியாது. தரிப்பித்தவரே தொடர்ந்து அதில் நம்மை நடத்துவார். ஏனென்றால் தரிப்பிக்கப்பட்ட காரியங்கள் எடுக்கப்பட முடியாது என்பதனால் பரிசுத்த வாழ்க்கை என்பது ஒரு நீதிமானுக்கு இயல்பான விஷயம். எத்தனை பேருக்கு புரிகிறது? நீங்களும் நானும் அதை விட்டு வேறு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நிம்மதி இருக்காது. காதுகள் திறந்திருக்கிறது அல்லவா? நீதிமான்களே நிம்மதி எப்பொழுது இருக்காது தெரியுமா? பணம் இல்லை என்றால் என்று சொல்லாதிருங்கள், வீடு இல்லை என்றால் என்று சொல்லாதிருங்கள். இதெல்லாம் இல்லாதிருந்தால் ஒரு நெருக்கம் வேண்டுமானால் வரலாம், ஆனால் நிம்மதி போகாது. நீதிமானே கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நிம்மதி கெடுவதற்கு ஒரே ஒரு வழி, நம்ம நீதியை ஏலமிடும் பொழுது.
நீதியை விட்டு அநீதிக்கு செல்லுகிற வாழ்க்கையில் தான் நிம்மதி கெடும் நீதிமானுக்கு. எத்தனை பேர் புரிகிறது? நீதிமான்களாய் இல்லாத பொழுது எதை செய்தாலும் நமக்கு அது பிரச்சனையாக இல்லை. ஏனென்றால் மரணம் இருந்த ஆவியிலே, சத்தியம் இல்லாத இருதயத்திலே நமக்கு வித்தியாசங்கள் தெரிய வரவில்லை. ஆனால் இன்றோ மறுபடியும் பிறந்தோம். ஏமே, எங்கே பிறந்தோம்? உடனடியாக பதில், ஆவியில் மறுபடியும் பிறந்தோம். இது மாம்சத்தின் பிறப்பே, ஏனென்றால் ஏற்கனவே மாம்சத்தில் பிறந்திருக்கிறோம். ஆனால் ஆவியில் பிறக்க வைத்தவர் இயேசு. ஏமே, நம்முடைய ஆவியின் பிதா அவர். உங்களுக்கு அந்த வசனங்கள் எல்லாம் தெரியும். இவைகள் எல்லாம் நான் அடிப்படையாக பேசுகிறேன். இப்பொழுது கவனிங்கள், நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று பேசுகிறது அல்ல, தேவனால் நான் அறியப்பட்டிருக்கிறேன் என்பதே அறிவு. அப்படி என்றால் தேவனில் அன்பு கூறுகிறவனவனோ இதிலும் பாரபட்சம் இல்லை. யார் வேண்டுமானாலும் தேவனால் அறியப்படலாம். ஒரே ஒரு விஷயம்தான், தேவனிடத்தில் அன்பு கூறவேன். நான் கேட்கிறேன், தேவனிடத்தில் நாம் எப்படி அன்பு கூறுகிறோம்? எதினால்? இல்லை என்றால் எதினால் அன்பு கூறுகிறோம்? யாராவது ஒரு சத்தமாக, எல்லாரும் கலந்து பேசாதிருங்கள், அப்படி காட்டுகிறோம். ஆனால் எதினால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம்? தேவன் எனக்கு முதலில் அன்பை வெளிப்படுத்தினார். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? நான் பாவியாய் இருக்கையில் எனக்காக அவர் மரித்ததினாலே அவர் என் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நம்மை என்று சொல்வதற்கு பதிலாக என்னை, உங்களையும் அப்படி தனிப்பட்ட விதத்தில் பேசிக் கொள்ளுங்கள். என்னை, ஏமே, அன்பை அவர் வெளிப்படுத்தாத பட்சத்தில் அன்பை நான் அறிந்திருக்க முடியாது. எனக்கு கவனிங்கள், அன்பு ஆவிக்குரியது. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? Primarily it's an emotion. Love is an emotion, but the point is it's spiritual. எமோஷனா நம்ம எந்த நிலைமையில ஒன்றை தக்க வைக்கலாம் என்றாலும் நிலைத்திராது. இப்போ நிலைத்திருப்பை பற்றி தான் பேச போகிறேன். உணர்ச்சி வசப்பட்டு ஆண்டவரை பின்பற்ற முடியாது. உணர்ச்சி வசப்பட்டு கட்டளைகளை கை கொள்ள முடியாது. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? இதை பின்பற்றும்படியாய் எனக்கு உணர்வு எழும்புகிறது அப்படின்னு பின்பற்ற முடியுமா? ஏன்னா அவர் கொடுக்குற கட்டளை எல்லாம் பார்த்தாலே உணர்வு போய்விடும். எத்தனை பேருக்கு புரிகிறது? உங்கள் சத்துருக்களை ஸ்நேகியுங்கள். ஸ்நேகனாலே தோழர்களை ஸ்நேகிங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். சத்துருக்களை ஸ்நேகிங்கள் சொன்னால் உணர்வு எங்கே இருக்கும்? இருக்கும், ஆனால் எதிர்மறையாக இருக்கும். எரிச்சலோடு வேணுமானால் ஸ்நேகத்தை முயற்சிப்போம், ஆனால் அது ஸ்நேகமாகாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? உங்கள் சத்துருக்களை ஸ்நேகிங்கள் என்பதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடிகிறது? ஏன் ஏற்றுக்கொண்டேன் அதை சொல்லுங்க. முதல்ல ஏற்றுக்கொள்ளுமே. ஏன் ஏற்றுக்கொள்ளுகிறோம்? இதெல்லாம் எனக்கு ஒத்து வராத தேரிங்க, ஏசு ரொம்ப ஹைங்க அப்படின்னு ஏங்க நீங்க ஓடலைங்க? சத்துருக்களை நாமே இருந்தோம், சரியான வார்த்தை. துர்க்கிரிகளினால் சத்துருக்கள், குணத்திலேயே இருட்டு. எத்தனை பேருக்கு அது புரியுது? அந்தகாரமாகவே இருந்தீர்கள். அந்தகாரத்துக்கு உள்ளிருந்தீர்கள் என்றால் வேற வார்த்தை. இது அந்தகாரமாகவே இருப்பது என்றால் என்ன வார்த்தை? அவ்வளோ அழகான குணம். ஆனால் கர்த்தர் நேசித்தாரா? என்ன கவனிங்க, சத்ருக்களை சிநேகிங்கள் என்று கர்த்தர் ஏன் தைரியமாய் பேசினா தெரியுமா? இந்த சத்ருவையும் அவர் சிநேகித்தா, இன்னும் சிநேகிக்கிறார். நீங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டுன்னு சொல்லாதீங்க. தேவனுக்கு சொன்னீர்கள் என்றால் உங்களை நான் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து ஆலோசனைகளை பெற விரும்புகிறேன். தேவனுக்கு சத்ருக்களா இருக்கிறோம், இருந்தோம், தெரிந்தே அநேக காரியங்களை தவறு செய்கிறோம், விலகி போகிறோம், அவரை மனமடிவாக்குகிறோம். ஆனாலும் சிநேகிக்கிறாரே. இதை புரிந்து கொண்டவர்கள் தான் அந்த அறிவில் ஜீவிப்பவர்கள். எத்தனை பேருக்கு அந்த அறிவு புரிகிறது? இட்ஸ் நாட் அபவுட் சம் மென்டல் நாலேஜ், இட்ஸ் a very experiential knowledge. அனுபவத்தில் அறிந்து கொள்ளுகிற அறிவு என்றால் என்ன அர்த்தம்? அப்பா மன்னிக்கிறதையும் சிநேகிக்கிறதையும் அனுதினமும் புரிந்து கொள்ளுகிற ஒரு தேவ பிள்ளை சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொல்லுகிற அப்பாவையும் புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆமே. அதனாலதான் முடியாததை முடிய பண்ணினவர். என் வாழ்க்கையிலேயே என்ன யாரு நேசிக்க முடியாது, நேசித்தார் அல்லவா? இது என்றைக்கையாவது நீங்கள் ஜெபத்தை சொல்லி இருக்கிறீர்கள், என்னை யாரும் ஹேண்டில் பண்ண முடியாது டாடி, நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஸ்தோத்திரம் என்னைக்காக சொல்லி ஹல்லேலூயா எப்படிலாம் ஜெபம் பண்ணி பாருங்க. அதுதான் உண்மை. ஐயோ அந்த ஆளை ஹேண்டில் பண்ண முடியல ஆண்டவரை, எடுத்து போடும், என்னை விட்டு அகற்றி போடும்னா நிறைய பேர் ஜெபம் பண்ணுவோம். உண்மையில் என்ன ஹேண்டில் பண்ண முடியாத நிலைமையில் அவர் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதுவே பெரிய கிருபை. அதனால்தான் அந்த மாதிரி ஆட்களையும் வைத்து ஹேண்டில் பண்ணு என்று சொல்லுகிறார்.
இப்போ எப்படி நான் ஹேண்டில் பண்ணுகிறேன் என்றால், என்னை மன்னித்த ஆழத்தை நான் அனுபவிக்கிற அறிவில் இருக்கும் பொழுது அதே கிருபையில் மற்றவர்களை மன்னிக்க எனக்கு பலன் உண்டாகிறது. இது ஒரு பலன். ஏமே, கிருபை என்பது சாதாரண வார்த்தையே அல்ல, பலத்துக்குரிய வார்த்தை. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? அநேகர் நினைக்கிறார்கள் பலவீனர்களுக்கு உரிய வார்த்தை கிருபை என்று. ஆனால் அந்த பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்வானார். ஏன் சொல்லிக்கொள்ள வேண்டும்? அழைத்தவர் பலவான். அதனால் தான் நீ எவ்வளவு பலவீனமாய் உணர்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலத்தை கூட்டி தரவரால் முடியும். ஏனென்றால் சார்ந்து கொள்ளுகிற இடம் அங்குதான். ஏமே, நம்புகிற விதம் அதுதான். என்னை பாருங்கள், இப்பொழுது முக்கியமான விஷயம் நிலைத்திருப்பு. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். என்ன கவனிங்க, நீங்களும் நான் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்வதினால் அவரில் நிலைத்திருக்க முடியாது. மாறாக அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது அவரை அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் அவரில் நிலைத்திருக்க ஆரம்பிக்கிறோம். எத்தனை பேர் அதை புரிந்து கொள்கிறீர்கள்? இதே வசனத்தின் ஒப்பாக யோவான் 15க்கு வாருங்கள். அன்பு நிலைத்திருப்பை பற்றி நான் பேச இந்த நாளிலும் வாஞ்சிக்கிறேன். அப்படி என்றால் நிலைத்திருப்பு எப்படி வருகிறது என்பதை பாருங்கள். 10வது வசனம், John chapter 15 verse 10. எடுத்துக்கொண்டீர்களா? 9:10 வாசிக்கலாம். என்னென்னால் அங்கு தொடர்ச்சியும் இணைப்பும் இருக்கிறது. 9:10, பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆமென். பாருங்க, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல. அவ்வளவு வல்லமையான வார்த்தை அது. பிதாவுக்கு இயேசுவின் மேல் அன்பு வைப்பது கடினமா சுலபமா? ஏன் சுலபம்? நல்ல பையன். ஏன் பையன் மட்டும் சொல்லாதீங்க, நம்ம பிள்ளைகள் அல்லவா? சொல்லுங்கள், நீங்கள் தேவனுக்கு பிள்ளைகள் அல்லவா? குமாரர்களும் குமாரத்திகளுமா இருக்கிறீர்களே, அதுவும் உண்மைதானே. ஆனால் தேவனுக்கு இயேசுவின் இடத்தில் அன்பு கூறுவது சுலபமா கடினமா என்று கேட்டதற்கு அஸ்திவாரம் என்ன? அவர் நல்ல பையன், நல்ல குமாரன். அப்படின்னா இன்னொரு அர்த்தம், நல்ல வெளிப்பாடு, நல்ல வார்த்தை. உம்முடைய சித்தத்தின், தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதே என் போஜனமா இருக்கிறது. அப்படி என்றால் அவ்வளவு ஒபீடியன்ட் சைல்டு. பிடிக்காத ஆண்டவருக்கு வேற என்ன சொல்லுவீர்கள்? ஏன் பிதா அவரில் அன்பா இருப்பது சுலபம். அம்மா, இதெல்லாம் தாங்க இணைப்பு. நீங்கள் புரிந்து கொள்ளாமல் கேட்காதிருங்கள். மரண பரியந்தம் சிலுவையிலே தம்மை தாமே தாழ்த்தி கீழ்ப்படிந்திருந்தார். உபத்திரவங்களிலே கீழ்ப்படிந்திருந்தார். என் சித்தம் அல்ல உம் சித்தம் ஆக கடவுது என்று ஒப்பு கொடுக்க கெத்செமனே தோட்டத்திலும் அவரால் முடிந்தது. இதையெல்லாம் பார்க்கிற பிதாவுக்கு அன்பு வராது? குமாரன் மேல் எவ்வளவு அன்பு இருக்க முடியும்? ஏனென்றால் குமாரன் தாமாக எதையும் செய்ய மாட்டார். தன் பிதாவானவர் செய்ய அவர் காண்கிறது எதுவோ அதே அன்றி தாமாக எதையும் செய்ய மாட்டார். அவ்வளவு வல்லமையான விஷயம். பிதாவும் குமாரனில் அன்பா இருந்து தாம் செய்கிறவர்களை காட்டுகிறார். உங்களுடைய ஆச்சரியத்திற்கு ஏதுவாய் இதனிலும் பெரிதான காரியங்களை காட்டுவார் என்றும் பேசுகிறார். நீங்க இன்னும் ஆச்சரியப்படத்தக்கதா இதனும் மேலாக காட்டுவார் என்றால் குமாரன் மேல் பிதா அன்பா இருக்கிறார். எத்தனை பேர் புரிகிறது? இந்த அன்பு தான் இணைப்பு. இப்பொழுது என்னை கவனித்துக் கொண்டே இருங்கள். அப்படி என்றால் இயேசு தெரியாமல் பேசுகிறாரா? எதை தெரியாமல் பேசுகிறார் என்று சொல்கிறேன் என்பதை கவனிங்கள். நான் பிதாவினால் சிநேகிக்கப்படுகிறேன் என்ற வார்த்தையை பார்க்கும் பொழுது அது ஒன்றும் புதிதானது அல்ல, கடினமானதும் அல்ல. பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில். அது கொஞ்சம் கொஞ்சம் அல்ல, அதிகம். இன்னும் சொல்ல போனா ஒத்தே போகாது. பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். இதை என்னைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? உணர முடிகிறதா? கர்த்தாவே, பிதா உம்மில் அன்பா இருந்தால் வேறு காரியம். அதை போல என்றால் கொஞ்சமும் குறையாத அன்பு. நான் உங்களில் அன்பா இருக்கிறேன். ஏமே, நானும் உங்களில். இப்போ இந்த அன்பை கவனிக்கிற. அப்போ இந்த அன்பை ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ இல்லையோ, உண்மை அதுதான், சத்தியம் அதுதான். நல்ல விஷயம் என்ன தெரியுமா? என்னை பாருங்க, ஒருவர் அன்பா இருக்கிறார் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அந்த அன்பிலே நிலைத்திருப்பது தான் ரகசியம். ஏமே, இதில் 1 யோவான் 2 இணைப்பு வரப்போகிறது. அதனால தான் இத்தனையும் சுற்றி நான் பேசுகிறேன். பிசாசு ஏன் பிதாவின் அன்பை எடுக்க முயற்சிக்கிறான் என்பதை அறியுங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால்
அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. என்னை கவனிங்க, அன்புன்ற வார்த்தை வல்லமையானது, பயங்கரமான வல்லமை உடையது. என்னை கவனிங்க, பயங்கரமான வல்லமை. அன்பு என்ற வார்த்தையை லைட்டாக எடுக்கவே முடியாது. இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தத்தையும் சுத்திகரிப்பையும் பற்றி பேசும்பொழுது அன்பை எடுத்து விட்டு பேசவே முடியாது. நீங்கள் அன்பை புரிந்து கொள்ளாமல் பரிசுத்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. தேவ அன்பை வைத்துத்தான் தேவனுக்குள் பரிசுத்தமும் புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆமென். நீங்க அன்பை பிரித்து விட்டு பரிசுத்தத்தில் வாழ முடியாது. நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தேவனிடத்தில் அன்பில்லாமல் தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ முடியாது. எத்தனை புரிந்து கொண்டீர்கள்? இட்ஸ் ஆல் அபவுட் லவ். உறவின் அடிப்படையில் வராத எதுவுமே நிலைத்திராது. இப்பொழுது புரிகிறதா உங்களுக்கு எது நிலைத்திருக்கிறது, எது நிலைத்திராது என்று? தேவனால் வருவது நிலைத்திருக்கும் என்று சொன்னேன். தேவன் எப்படியும் எதையும் அவருடைய வார்த்தையை அல்லாமல் நமக்குள் அனுப்பவே மாட்டார். எத்தனை பேருக்கு காதுகள் திறந்திருக்கிறது? தேவன் எதையும் எப்படியும் செய்ய விரும்புகிற ஒரே ஒரு வழி அவருடைய வார்த்தை. வார்த்தை இல்லாமல் தேவ சித்தம் இல்லை. என்னை கவனிங்கள், நீங்கள் தேவ சித்தத்தை அறியணும்னா வார்த்தையோட இணைப்பு இருந்தால்தான் அறிந்து கொள்ள முடியும். ஒரு தீர்க்கதரிசியும் விசேஷித்த பிரசங்கியாரையும் நாட்டி செல்வதனால் சித்தங்கள் வெளிப்படாது. என்னை கவனிங்கள், சித்தங்கள் உறுதிப்படும். எத்தனை பேருக்கு வித்தியாசம் புரிகிறது? கர்த்தர் ஏற்கனவே எனக்குள் பேசி கொண்டிருக்கிறதை உறுதிப்படுத்தும்படியாக ஊழியர்களை பயன்படுத்துவார். ஆனால் முதன்முறையாக அது வெளிப்படுவது எனக்குள் அவருடைய ஆவியானவரை கொண்டு சத்தியத்தின் அடிப்படையில் தான் தேவன் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா சொல்லு. தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைனா தேவன் உங்களை நடத்தி தான் ஆகணும். ஆமென் சொல்லிடுங்க. நீங்கள் தேவனால் நடத்தப்படவில்லை என்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை இல்லை. தேவனுடைய பிள்ளை என்றால் தேவன் உங்களை நடத்துவார். உங்களை நடத்தாம இன்னொருவரை நடத்த மாட்டார். உங்களுக்குள் வராத ஒன்றை இன்னொருவருக்கு காட்ட மாட்டார். எத்தனை பேருக்கு புரிகிறது? விஷயம் என்ன என்றால் நாம் நிலைத்திருப்பதில்லை. தேவ சித்தம்னா ஏதோ ஒரு காரியத்துக்காக, முகாந்தரத்திற்காக மட்டும், for some reason or cause we want to seek the Lord for His will. ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்து கொண்டு தேவனை தேடுவது அல்லங்க. எத்தனை பேருக்கு புரிகிறது? நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆதி நேரத்திலே அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார். Seasons are involved in a child's life. டாட்லர் ஏஜ்ல இருந்து அடல்ட்ஹுட் வரைக்கும், வயசாகி மறைக்கிற வரைக்கும்ன்ற ஸ்டேஜை வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு பரிபூர்ணமான வயது கொடுக்கப்படும் என்றால் தேவன் நியமித்ததை ஆதினத்தின் காலங்களில் நேர்த்தியாய், சாதாரணமாக இல்லை, நேர்த்தியாய், ஆமீன் சொல்லுவேன், நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்படின்னா உலகத்தையும் மனுஷனுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறாராம். அப்படின்னு God has set eternity in the hearts of men. அவ்வளோ இட்டர்னிட்டியை வெளியில தேட முடியாது, உள்ளத்துல தான் வைத்திருக்கிறார். இப்போ தேவனுக்குள் மறுபடியும் பிறந்த பிள்ளை, தேவனுடைய ஆவியானவரை கொண்டு நடத்தப்படுகிற பிள்ளைக்கு எப்படி கர்த்தர் காலங்களுக்குரிய காரியங்களை காட்டாமல் விடுவார்? ஆமென். நான் படித்த பிறகு எங்க போகணும், எங்க வேலை எனக்கு அமையணும், வேலைக்கு பிறகு எப்பொழுது திருமணம் ஆகணும், திருமணத்துக்கு பிறகு பிள்ளை வரணுமா, பிள்ளைகள் வந்தால் எத்தனை, எதினால் எப்படி வளர்க்க வேண்டும் என்றெல்லாம் அவர் காலங்களை நேர்த்தியாய் நியமித்திருக்கிறார். நீங்க சொல்லக்கூடாது, எனக்கு இப்போ ஒரு நீட் இருக்கு, தேவ சித்தத்தை நான் அறியணும், ஜெபம் பண்ணணும் என்ற கஷ்டம் ஒரு தேவ பிள்ளைக்கு இல்லை, தெரியுமா? எத்தனை பேருக்கு அது புரிந்து கொண்டே இருக்கு? ஐயோ, நீங்க அறிந்தால் சுலபமாய் வாடுவீர்கள். ஆன தினமா அப்பா கூட வாழற பிள்ளைக்கு திடீர்னு அப்பா காணாமல் போக மாட்டார். என்ன இப்படி பார்க்குறீர்கள்? ஓ, இப்பொழுதுதான் விழித்து கொண்டேன் சகோதரர். என்ன காணாமல் போச்சு? அதுதான் முதல்ல விடும். அப்பா கூட நடக்கிற பிள்ளைக்கு அப்பா திடீரென்று காணாமல் போய்விட மாட்டார். சிறிய விஷயத்திலேயே பழகி கொண்டால் பெரிய விஷயங்களும் சுலபமாகவே வரும். ஏமே, நம்ம என்ன பண்ணுவோம்? சின்ன விஷயம் நம்மளே டீல் பண்ணுவோம், பெரிய விஷயத்துக்கு மட்டும் தேடுவோம் அவரை. அதனால தான் பெரிய குழப்பம் வருது. எத்தனை பேர் புரிகிறது? சின்ன விஷயத்திலே படித்து கொண்டோன்னா ஆண்டவர் பேசுகிறத, எதை விரும்புகிறார் என்பதை என்ன கவனிங்க. ஆண்டவர் சொல்றார், do not be foolish but understand the will of God. do not be foolish.
மதியினமா இருக்காதே, ஞானவானாயிரு. பி வாய்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி வில். எப்படி அவரை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, புரிந்து கொள்ள ஆண்டவர் தருணங்களை தந்து கொண்டு இருக்கிறார். வசனத்தோடு இணைக்கப்படாமல் தேவனுடைய இருதயத்தை அறிய முடியாது தேவ பிள்ளை. ஆண்டவர் அதனால தான் அழகாய் சொல்லி கொடுக்கிறார், தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறது போலவே ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன். ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? அந்த அன்பிலே இந்த நிலைத்திருப்பில் தான் எல்லாமே விளங்கும். என்ன கவனிங்க, அப்பா பிள்ளை உறவிலே எந்த மாற்றமும் எந்த சூழ்நிலையும் வரப்போவது இல்லை. ஆனால் மாற்றங்கள் எப்பொழுது வரும் என்று சொல்லுகிறேன். உறவில் வராது, பேச்சில் வரும், பழக்கத்தில் வரும். எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்பா பிள்ளை உறவு மாறாது. பெற்றெடுத்தவர் தான் அப்பா, அவருக்கு பிறந்ததுதான் பிள்ளை. ஆனா எதில் மாற்றம் வரும்? உறவில், பேச்சில், நெருக்கத்தில் மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஒரே கூரைக்கு கீழே இருந்தாலும் எத்தனை பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட பேசுறது இல்லை. பெற்றோர்கள் பிள்ளைங்க கிட்ட பேச மாட்டாங்க. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? உறவில் மாற்றங்கள், ஆனால் அந்தஸ்து மாறாது. குமாரன் என்ற அந்தஸ்து, குமாரத்தி என்ற அந்தஸ்து மாறுவதில்லை. மாற்றங்கள் எங்கே உண்டாகும்? நெருக்கத்தில், தொடர்பில், பரிமாற்றத்தில் மாற்றங்கள் உண்டாகும். உண்மையா இல்லையா? வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது அப்பா கிட்ட சண்டைனா பையன் யார்கிட்ட சொல்லிட்டு போவார்? அம்மா போயிட்டு வரம்மா, அங்கே அப்பா பக்கத்தில் தான் இருப்பார். என்ன எங்கே போகிறான்னு கேளுன்னு வர இவர். காலையில் ராஜா கிளம்பிட்டாரு, நேராக பேச மாட்டாங்க. தொடர்பு யார் மூலமாக? அம்மா மூலமாக நடக்கும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை டைரெக்டாக ஃபாலோ பண்ண முடியலன்னா இந்த தொடர்புகளை எப்படி உண்டாக்கிக்கணும்? ஐயோ நீங்கள் அம்மான்றாதீங்க, டக்குன்னு கவனமாக பேச வேண்டியிருக்கு. தொடர்புகளை எப்படி உண்டாக்கி கொள்ளுகிறோம்? வேற யார் மூலமாகவாவது தான் உண்டாக்கி கொள்ளுகிறோம். நமக்கு விளங்கவில்லை. கவனிங்க, அப்பா பேச்சு நமக்கு விளங்கவில்லை. அதனால அப்பா என்ன பேசுகிறான்னு இன்னொரு ஆள்கிட்ட கேட்குறது. இது எப்படி இருக்கு? இப்போ உங்களுக்கே இதை கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. உங்கள் அப்பா என்ன பேசுகிறான்னு இன்னொரு ஆள்கிட்ட கேட்டு அவர் என்ன சொல்ல போகிறாரு? உன் அப்பா கிட்ட கேளுன்னு தான் சொல்லுவார். நம்ம என்றைக்குமே இப்படி புரிந்து கொள்கிறதே இல்லை. நான் கேட்பேன், 1000 குழப்பம் இருந்தாலும் யார்கிட்ட போகணும்? அப்பா கிட்ட தான் போகணும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அப்பா பேச்சு புரியவில்லை என்று நாமே முடிவுக்கு வந்து நம்முடைய தொடர்பை மாற்றிக்கொள்ளுகிறோம். இதனால் வருவதே தோல்வி. என்னை கவனிங்க, இதனால் வருவதே விரக்தி, இதனால் வருவதே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள். அதாவது நான் ஆவிக்குரிய நிலைமையில் பேசி கொண்டிருக்கிறேன். நாம் இந்த தொடர்பை இழக்கவே பிசாசு முயற்சிக்கிறான். ஏனென்றால் இந்த தொடர்பில் இருக்கிறவர்கள் தேவனில் நிலைத்திருக்கிறார்கள். ஆமென். நிலைத்திருப்பு வல்லமையானது. ஆனால் நிலைத்திருக்க ஒரே ஒரு வழி எது சொல்லுங்கள்? பிதா என்னில் அன்பாக இருக்கிறது, நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். எப்படி அவருடைய அன்பில் நிலைத்திருப்பது? நான் அன்பாக இருக்கிறேன் ஆண்டவரே என்று 10 முறை பாடுவதினாலா? பாடுவது நம்முடைய என்ன சொல்லலாம், எக்ஸ்பிரஷன் என்றால் என்ன சொல்லலாம்? தமிழில் சொல்லுங்க பா. இப்பொழுது கேட்டேன் என்றால் நான் பயங்கரமாக அசைக்கப்பட்டு விடுவேன். கேட்க விரும்பவில்லை. நாம் வெளிப்படுத்துகிற காரியம், நம்முடைய அன்பை வெளிப்படுத்த நாம் பாடலாம். ஆனால் சொல்லுங்கள், எப்படி அன்பிலே நிலைத்திருப்பது? ஏதாகிலும் சாட்சி உண்டா? கண்டுபிடியுங்கள், பார்ப்போம் அது உண்மைதானா. அவருடைய அன்பிலே எப்படி நான் நிலைத்திருக்க ஆண்டவர் அழைத்தார் சொல்லுங்கள். கரெக்டாக சொன்னீங்க, அது இணைப்பு. ஆனால் எப்படி? நீங்கள் சொல்லுங்கள். யோவான் 15 இருக்கிறீர்கள், நீங்கள் 14க்கு சென்று விட்டீர்களாமா? வாசிங்களம்மா. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு சரியான வார்த்தை சொல்லுங்களம்மா. வேற? வெரி குட். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 14:21 அழகான வார்த்தை. வாசிக்கலாமா? எல்லாரும் வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 14 verse 21. எடுத்தவர்கள் எல்லாரும் சத்தமாய் வாசிங்கள் பார்ப்போம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து
அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஹல்லேலூயா. பிதாவோட கனெக்ஷன் உண்டாயிடுது. ஏன்னா இயேசுவோட கனெக்ட் ஆனால் பிதாவோட கனெக்ட் ஆனது போல. ஆமென். இப்பொழுது கவனிங்க, இந்த அன்பில் நிலைத்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி கற்பனைகள். கற்பனைகளை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவைகளை கை கொள்வது. நான் ஏற்கனவே சொன்னேன், அன்பு இல்லாமல் கற்பனைகளை கை கொள்ளவே முடியாது. தேவனுடைய அன்பை ருசித்தவர்கள் தேவனால் பேசப்படுகிற வார்த்தைகளை எதிர்க்க முடியாதுங்க. எத்தனை பேருக்கு புரிகிறது? உணர்வு பூர்வமா 1000 எதிர்ப்புகள் நமக்குள்ள இருக்கலாம். உணர்வால நம்மால் தேவனை நேசிப்பது நிலைத்திருப்பின் அனுபவமாகாது. கேட்டீர்களா? நிலைத்திருப்பது என்பது உணர்வு பூர்வமாக வராது. ஒரு நாள் தேவனை நேசிப்போம், இன்னொரு நாள் நேசிக்க முடியாமல் திணறுவோம். ஒரு நாள் சத்தியத்தை விரும்புவோம், ஒரு நாள் சத்தியத்தை விரும்ப முடியாது. இதெல்லாம் உணர்வுகள். ஆனால் எப்படி சத்தியத்தில் நிலைத்திருப்பது? அதுதான் சத்தியம். சத்தியத்தில் எப்படி நிலைத்திருப்பது? இப்போதான் பேசினீர்கள். எப்படி நிலைத்திருப்பது? only through love. நேசிப்பதினாலே நிலைத்திருக்க முடியும். அப்படி என்றால் இந்த இணைப்பே பயங்கரமானது. என்னில் நிலைத்திருங்கள் என்று சொன்னவரே சொன்னார், என் கற்பனைகளை கை கொண்டால் என்னில் நிலைத்திருப்பீர்கள். ஆமென். அப்படி என்றால் கற்பனைகளை கை கொள்ள அன்பில் நிலைத்திருந்தாதான் கற்பனையில் நிலைத்திருக்க முடியும். ஆமென். இப்பொழுது கவனிங்க, யோவான் 15க்கு திரும்ப வாருங்கள், பார்ப்போம். இந்த நிலைத்திருப்பின் ஒரு வல்லமை இங்கே வருகிறது. 10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா சொல்லு. ஓ, பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில். ஆனால் இந்த குமாரன் சொல்லுகிறார், அந்த சீக்ரெட்டை, அன்பு இருக்கிறது, ஆனால் அன்பில் நிலைத்திருப்பது தான் நம்முடைய வாழ்க்கையின் ஜெயத்தை கொண்டு வருகிறது. என்னை பாருங்க, இன்னைக்கு பிசாசு எதிர்க்கிற ஒரு கட்டம் இதுதான். பிதாவின் நேசத்தை அவன் மாற்றவே முடியாது. எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டிருக்க? குமாரனின் நேசத்தை மாற்றவே முடியாது. ஏன்னா ரத்தம் சிந்தி மீட்டு எடுத்த பிள்ளைகள். உங்களுக்கு புரிகிறதெல்லாம் அந்த சிலுவையின் அன்பு. ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த பிள்ளையை வெறுக்கவே மாட்டார். ஏன்னா சொந்த ஜீவனை என்று கூட பாராமல் கொடுத்தவர். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அப்படி என்றால் வெறுக்கவே மாட்டார். ஆனால் ஒன்று நடக்கலாம். எது? இந்த அன்பை விட்டு தள்ளிவிட பிசாசு முயற்சிக்கும். ஏன் தெரியுமா? அன்பில் நிலைத்திராமல் போனோம் என்றால் கற்பனை விலகிவிடும் தன்னால். கற்பனை விலகினது என்றால் சொல்லுங்கள், என்ன நடக்கும்? வார்த்தை விலகினது என்றால் என்ன நடக்கும்? மரணம் எப்படி வந்தது? அப்படி சொல்லுங்கள். வார்த்தை விலகினால் என்ன நடக்கும்? ஒரு தேவ பிள்ளையின் அனுபவம் இதெல்லாம். சபைக்கு வரலாம், அந்நிய பாஷை பேசலாம், அதையெல்லாம் நான் பேசவே இல்லை. பைபிள் கையில் இருக்கலாம், அதையெல்லாம் பேசல. வீட்டில் இருக்கலாம், அதையெல்லாம் பேசவில்லை. ஆனால் வார்த்தை விலக வாய்ப்பு இருக்கிறதா? தேவ பிள்ளைன கவனிங்க, வார்த்தை நம்ம விட்டு விலக வாய்ப்பு இருக்கிறதா? இருக்கு. வார்த்தை சிந்தனையில் இல்லாமல் போவது விசுவாசிக்கு உண்மை. ஆனால் அந்நிய பாஷையில் நிறைந்திருப்பாங்க. சபைக்கு வந்தால் ஆண்டவரை தேடித்தான் வருவார்கள். ஆனால் விஷயம் வார்த்தையில் இருக்க மாட்டார்கள். சிந்தனை வார்த்தைக்குள் வராது. வேதத்தை திறந்தா தூக்கம் வரும். உண்மையே சொல்லுகிறேன். பைபிள் படிக்கிறதுல வர்ற டெஸ்ட்டை வைத்தே கண்டுபிடிக்கலாம் நம்ம நிலைத்திருப்பை. ஜபம் பண்ணுவதை வைத்து பேசவில்லை. பாட்டு பாடி ஜபம் பண்ணுவது நடந்து கூட செய்யலாம். ஆனால் உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் பைபிள் படிச்சு பாருங்க. அதுதானே சிஸ்டர் செய்துட்டு இங்கே வந்திருக்கேன் நீங்கள் சொல்லுகிறீர்கள். என்ன நடந்தது என்பது தான் ரிசல்ட். ஃபோக்கஸ் பாருங்க தெரியும். புரிந்து கொள்ளுதலில் பாருங்க தெரியும். ஓடாது மைண்டில். பைபிள் படித்து கொண்டு தான் இருப்போம், இங்கே வராது. தங்காது வந்தாலும் எத்தனை பேருக்கு புரிகிறது? மூடன உடனே மறந்துவிடும். உண்மையா இல்லையா? நீங்கள் பார்ப்பதை பார்த்தா ரொம்ப கவனமாக ஆமோதிக்கிறீர்கள். தெரியும். இதெல்லாம் தான் போராட்டம். ஜபம் பண்ணலாம், பாட்டு பாடலாம். ஒரு விசுவாசி, பிசாசுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் வசனம் தெரிந்து விட்டது என்றா அவன் ஓடியாக வேண்டும். எத்தனை பேருக்கு அது புரிந்து கொண்டு இருக்கிறது? அதனால தான் ஒரு விசுவாசிக்கு வேத பாடக வகுப்புக்கு வரும்போது போராட்டமான போராட்டம். ஜெயித்தவர்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். உண்மையா இல்லையா? ஜெயித்தவர்கள் உட்கார்ந்தது மாத்திரமில்ல, தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறீர்கள். இதுதான் நிலைத்திருப்பு. எத்தனை பேருக்கு அது புரிந்து? சில பேர் பாட்டே அப்பா இன்னைக்கு வந்துட்டேன், நீ அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், வாட் எ விக்டரி. அது இல்லை. சில பேர் அப்படி நினைக்கிறேன். நான் இது ஒரு ஆச்சரியமான பதில் எப்பொழுதுமே. நான் போன வாரம் உங்களை பார்க்கவில்லைன்னா வந்தே சிஸ்டர்னு வாங்க பார்க்கணும். உண்மையை நான் தான் தவறாய் புரிந்து கொண்டேனா என்று திரும்ப சொல்லும்போது ஆமாம் போன வாரம் மட்டும்தான் வரலன்னு வாங்க.
அப்போ இவங்க வருகிறதே பெரிய விஷயம் என்றால் அந்த போன வாரம் கணக்கில் இவ்வளோ வாரம் வந்தனே விட்டுட்டீங்க, போன வாரம் வராததை கேட்குறீங்க. நிலைத்திருப்பு அப்படிதான். இப்போ நிறைய விஷயம் நம்ம அப்படி தான் நினைத்துக் கொள்கிறோம். ஒரு சண்டே வராட்டி கேட்டால் கூட வந்துக்கிட்டு தானே இருக்கேன்னுவாங்க. அது என்ன, அந்த வந்துக்கிட்டே இருந்தது ஒரு 2 வாரம் இடையில இல்லை, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வராதது தான் உண்மை. எத்தனை பேருக்கு அது ஓ மை காட், இது உண்மை பொய்யை பிரிக்க வேண்டியதாக இருக்கிறது. அநேகம் நமக்கு பொய்ன்னு தெரியாது, ஆனால் என்ன உண்மை இல்லை, அதுதான் பொய்யும் தெரியாவிட்டால் பரவாயில்ல, ஆனால் அது உண்மை இல்லை. விஷயம் என்னென்னா, நிலைத்திருப்பு என்று வரும்பொழுது வேர் விட்டு திரும்ப வேரோட பிடுங்கக்கூடாது. புரிகிறதா உங்களுக்கு? நட்டுட்டு உள்ள வேர் போயிருக்கான்னு மறுநாள் பிடிக்க பார்த்தா எப்படி இருக்கும்? திரும்ப ஒரு வாரம் கழித்து போய் பிடுங்குறது. நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி தான் போயிட்டு திரும்ப திரும்ப வந்து விடுவார்கள். போய் பார்ப்பாங்க, அப்புறம் தோணாது, போய் விடுவார்கள். திரும்ப ஒரு நாள் தோணும், வருவார்கள். இதல்ல நிலைத்திருப்பு. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? நிலைத்திருப்பு என்றால் போட்டது போட்டபடி தான். ஆமேன்னு சொல்லுவோம். வைத்தது வைத்தபடி தான். தாவீது இதை பேசும்போது சொல்ல, உம்முடைய வசனத்தை என் இருதயத்திற்குள் வைத்து. அது என்னங்க வைத்து வைத்து? எனக்கே தமிழ் இப்படி படிக்கும்போது எனக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன் ஆண்டவரை மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். ஒரு தடவை சொன்னால் போதாது, ஆனால் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்பார். அதே போல தாவீது சொல்லுங்க, உம்முடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்து. என்ன அர்த்தம்? வச்சது தாயா. எந்த மாதிரி கேட்டது காது. இதை வச்சு எடுக்கிறதெல்லாம் உதவாது. ஆனால் தான் பிசாசும் மயக்கி கொண்டு போகிறதுக்கு காரணம், நம்முடைய வாழ்க்கையில் வைத்தது வைத்தபடி நம்ம முடிவெடுக்கலை. ஒரு நாள் தோன்றினது என்றால் வந்துவிட்டு, நன்றாக இருந்தது என்றால் பார்த்து விட்டு போய்விடுகிறோம். ஆனால் தொடர்ந்து நான் வருவேன் என்பதை நிலைத்திருப்பு. இதற்கு மாத்திரம் அல்ல, எல்லா நிலைமையிலும் கர்த்தரோடு நடப்பது அப்படித்தான். கஷ்டம் வந்தால் ஓடுகிறது இல்லை. என்னை கவனிங்க, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? ஒரே ஒரு விஷயம், கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் உம்மை விட்டு எங்கேயா போவோம்? விஷயம் என்ன தெரியுமா? லாப நஷ்டங்களுக்காக உம்மை பின்பற்றவில்லை. ஜீவனை அனுபவித்தவர்கள் அதை விட்டு வேறு இடத்திற்கு போக முடியாது. ஏமேண்டா, அதனால தாங்க நிற்கிறேன். ஏமே இப்போ ஆண்டவர் சொல்ல, என் அன்பை நீ டேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ தான் மெசேஜுக்குள்ளேயே வரேன். என் அன்பை டேஸ்ட் பண்ணிட்டேனா வேற எந்த அன்பு உனக்கு இனிப்பாக இருக்குன்னு கேட்குறார். இனிப்பு இருக்கலாம். ஹீஸ் லைக் ஹனி இன் த ராக்னு பாட்டெல்லாம் பாடுவோம் இல்லையா நம்ம? ஹி டேஸ்ட் லைக் ஹனி இன் த ராக். அப்படின்னா இந்த டேஸ்ட்டை உணர்ந்தவர்கள் வேற டேஸ்ட்டை நம்பி ஓட முடியாது. நான் சொன்னது நம்பி டேஸ்ட் பண்ணலாம், ஆனால் எந்த டேஸ்ட்டை உணர்ந்த பிறகு வேற ஒரு டேஸ்ட் பெரிதாக தெரிய முடியாது. அதனால தான் ஆண்டவருக்காக வாழ்ந்தா அவருக்கு, இல்லை என்றால் ஆண்டவர் வேண்டாம் என்றும் போகலாம். ஆனால் விஷயம் இஸ் ஆல் அபவுட் த டேஸ்ட். இட்ஸ் ஆல் அபவுட் த லவ். லவ்வே ஒரு டேஸ்ட்டுக்குரிய விஷயம். எத்தனை பேருக்கு புரியும்? அதை டேஸ்ட் பண்ணனா தான் புரியும் கர்த்தர் நல்லவர் என்பதை. ஐயோ, இப்படியெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோமா வெளியிலே? நான் நல்ல ஆளுன்னு நீ ருசிச்சு பாரு அப்படின்னு சொன்னால் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இந்த ஆளுக்கு நட்டு லூஸ் ஆகிடுச்சு போல. நான் நல்ல ஆளுனா பழகி பாருன்னு சொல்லுவாங்க. ருசிச்சு பார்க்குறதுனா என்னங்க அர்த்தம்? டேஸ்ட்டு. அது நாக்கில் ஒட்டிடுச்சு போகிறது இல்லைங்கன்னு வாங்க, சாகிற வரைக்கும். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு டேஸ்ட்டு வந்தது வாழ்க்கையில், இது வரைக்கும் அனுபவிக்காத டேஸ்ட்டு. ஏமே, அதனால தான் உலகத்தோட டேஸ்ட்டு இல்லாமல் இல்லை. அதையும் சொல்லிவிடுங்க. நீங்கள் உடனே நினைக்கக்கூடாது உலகத்தில் டேஸ்ட்டே இல்லைப்பா, சினிமாவில் டேஸ்ட்டாக இருக்குது. ஐயோ, இல்லைன்னா வீட்டில் நாங்கள் போடுவோமா சிஸ்டர்? அது சில பேர் காதில் வேலைப்பா. டேஸ்ட் இல்லாமலாம் நாங்கள் ஜோக் அடிக்கிறோம், டேஸ்ட் இல்லாமலா இதை பார்க்குறோம் அதை செய்கிறோம். டேஸ்ட் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் அந்த டேஸ்ட்டை விட இந்த டேஸ்ட்டோட மேன்மையை ருசித்தவர்கள் அந்த டேஸ்ட்டுக்குள்ளே தொடர்ந்து வாழ முடியாது. ஏமே, நான் சொன்னது தொடர்ந்து வாழுவது, அதிலும் வித்தியாசம் இருக்கு. அவ்வப்பொழுது போய் வருகிறோம். ஆனால் நீங்கள் சொல்லாதீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இதை பார்க்கக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது சிஸ்டர். நான் அப்படி சொல்லவே மாட்டேன்.
எத்தனை பேருக்கு அது கேட்டது காதுல? இந்த ஸ்டேஜில் இருந்து நாங்கள் அப்படி சொல்லவே மாட்டோம். இதை செய்யாதிருங்கள், அதை பாராதிருங்கள் என்று ஒரு நாளும் பிரசங்கம் வராது. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? டேஸ்ட். அனுபவிச்சாதான் தெரியும். இதையும் சொல்லும்போது இன்னொன்றையும் சொல்லுகிறேன், அனுபவிச்சாதான் அந்த பக்கமும் தெரியும். அந்த பக்கம் அந்த காலத்தில் அனுபவிச்ச ஓஹோன்னு தான் ஓடிச்சு. ஆனால் இப்போ இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போனால் ஐயோன்னு போகுது. அது வித்தியாசம் தெரியலன்னா நீங்களால் இன்னும் ரட்சிக்கப்படலை என்பதா? அதுதான் ரட்சிக்கப்பட்ட வித்தியாசம் வரணும். ஏமே, பாவமும் பரிசுத்தமும் ஒன்றாகாது, கலக்கவே முடியாது. அதனால தான் அன்பு என்ற வார்த்தையே பரிசுத்தமானது. ஐ டோல்ட் யூ, ஏசு ஒருத்தர் தான் இப்படிலாம் பேச முடியும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இதை கேட்குற உங்களுக்கு என்னைக்காவது ஆடாச்சே இப்படி ஒரு டயலாக் கொடுக்குற இடத்துக்கு நம்ம வந்திருக்கலாமா, அதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம்னு நினச்சிங்களா? இல்லை, நீங்கள் இப்போ உண்மையிலே குத்தப்பட்டு அழுவீர்கள். ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும், அந்த அன்பை ஊற்றுங்கப்பான்னு கேட்போம். ஏன்னா இந்த அன்பு அவ்வளோ உண்மையானது, அழகானது, பரிசுத்தமானது, உண்மையில் தேவையானது. ஏமே, அப்போ ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கன்னா இந்த ஆண்டவர் சொல்லி அன்பாக இல்லைன்னா அதுதான் அசுத்தம். எத்தனை பேருக்கு இது புரிகிறது? அன்பாக இல்லைன்னா தான் அசுத்தம். ஆனால் உலகத்தில் இந்த டயலாக் புரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு அன்பின் ஆதாரம் ஆண்டவர் இல்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அன்பை அறியணும்னா தேவனை வைத்து தான் அறியணும். நீங்கள் அன்புக்கு ஆளை வைத்து அறிய முடியாது, ஏதோ ஒன்றை வைத்து அறிய முடியாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? எந்த ஒரு அன்பையும் புரிந்து கொள்ள தேவனை வைத்துத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். என்னை கவனிங்கள், இப்படியெல்லாம் வார்த்தைகளை பேசும்போது நிலைத்திருப்புங்க. எப்படிங்க நான் நிலைத்திருக்கிறேன் என்றால் ஆண்டவரே சொன்னால் சரி, பிதா என்னில் அன்பாக இருக்கிறப்போ நான் உங்களில் அன்பாக இருக்கிறேன். ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? இந்த அன்பிலே எப்படி நான் பிதாவின் அன்பில் நிலைத்திருக்கிறேன் என்று இயேசு சொல்லி காட்டுகிறார். நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல. ஏமே, இப்போ என்ன கவனிங்க, குமாரன் அப்பாவுக்கு ஒபீடியண்ட்டாக இருக்கிறது போல நீங்களும் நானும் குமாரனுக்கு ஒபீடியண்டா இருக்க முடியுமா? நான் உங்களை தான் கேட்டேன். சிலர் இப்பொழுது நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறீர்கள். என் கண்களை பாருங்கள். சில நிமிடங்கள் தான். இப்போ திருப்பி கேட்கிறேன். மொதல் பாயிண்ட்டே சில பேருக்கு குழப்பமாக இருக்கலாம். பிதா குமாரனில் அன்பாக இருக்கிறது போலவா குமாரன் என்னில் அன்பாக இருக்கிறா? அதை ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? நிச்சயமாக இல்லை என்றால் குமாரனை பிதா அனுப்பி இருக்க மாட்டார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு பிதாவுடைய அன்பு வெளிப்பட்டதை குமாரனின் மூலமாக. அப்படி என்றால் குமாரனை எனக்கு கொடுத்தவர் என்னில் அன்பாக இருக்கிறார் என்பது நிச்சயம். ஏமே, பிதாவும் என்னில் அன்பாக இருக்கிறார், உண்மை அதுதான். இப்போ கேட்கிறேன், நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவரில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு என்னில் நிலைத்திருங்கள். இது சாத்தியமா? ஏன் சாத்தியம்? அன்பே சாத்தியம். அப்போ ஹல்லேலூயா சொல்லிடு. அதுவே சாத்தியம்னா இதுவும் சாத்தியம். இதே குமாரன் தானே அன்பிலும் நிலைத்திருக்கும்படி அழைத்து விட்டார். அப்படிப்பட்டவர் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரில் நிலைத்திருக்க முடியும் என்றால் என்னாலும் முடியும். ஆமென் சொல்லிவிட, என்னாலும் முடியும். இந்த கற்பனைகளை விட்டு பிசாசு என்னை தள்ள முடியாது. ஏனென்றால் வேறொன்றில் டேஸ்ட் கிடையாது. இதன் பேருக்கு அது புரியுது. கொஞ்சம் கோபமாக இருந்து பாருங்களேன், சும்மா இருந்து பாருங்க. ஆனால் போங்க சிஸ்டர், ஏற்கனவே டென்ஷன் ஆகி தான் இங்கே வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகிருக்கிறேன், நீங்கள் மறுபடியும் மூட்டி விடாதீர்கள் என்று நினைப்பீர்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கோபமாக இருந்து பாருங்களேன், நல்லா இருக்கா? செட் ஆகலை. செட் ஆகணும்னு தான் கோவப்படுறோம். இது செட் ஆகாது, ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளே செட் ஆகாமல் போயிடுறோம். ஏன்னா நிலைத்திருக்க முடியல, ஃபிக்ஸ் ஆனதாக ஆடுது. நமக்கே தெரியுது, ஆண்டவரே தெரியுது, நல்லா கோபப்படும் போதே தெரியும் இது ஒத்து போகாத கோபம். எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? உண்மை தானே? செய்யும் போதே தெரியுதுல இது செட் ஆகாது, ஆனாலும் செய்கிறோம். நிறைய விஷயம் செட் ஆகலை. நான் உங்களை பார்த்து டைரெக்டாக கேட்குறேன், கண்ணை விட்டு எங்கேயும் விலகாதீங்க. ஏன்னா இந்த நேரம் தான் நீங்கள் வேதத்தை மிகவும் தீவிரமாக ஆராய்வீர்கள். பரவாயில்லை, நிறைய விஷயம் செய்கிறோமே, செட்டாயா செய்கிறோம். இங்கே நான் கவனிங்க நல்லா, ஃபேமிலியாக செட் ஆவீங்க, ஜபத்தில் இல்லை, வேதத்தை டிஸ்கஸ் பண்ணுறதில் இல்லை. இதெல்லாம் யதார்த்தம், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் சில விஷயத்தில் செட் ஆகும் பாருங்கள். ஐயோ, ஷாப்பிங் போகணுன்னா லீவ் போட்டு ஃபேமிலியே ஓடும்.
ஓடுவாங்க. காலையில் ஒரு ஃப்ளோர்லேருந்து 5 ஃப்ளோர் இறங்கி 5லேருந்து திருப்பி, அதான் 5லேருந்து திருப்பி ஒன்று வந்து திருப்பி கிரவுண்டு தாண்டி மேலே ஓடி ஒரு 7 hours கூட ஸ்பெண்ட் பண்ணுவோம். செட் ஆகும் பாருங்கள், பயங்கரமாக செட் ஆகும். நான் அந்த செட்டையே கேட்கல. இங்கே என்ன தான் செட், அதுதான் அது செட்டு ஆகிறது இல்லை, அது செட்டப்பு. ஃபேமிலியே ஒரு செட்டப் அதுங்க. ஆனால் உள்ளே கேட்டு பாருங்கள், ஆவியில் குத்தணும். இது ஒரு விஷயம், ஒரு எக்ஸாம்பிள், தவறே இல்லை. சில விஷயம் நான் எதை வைத்து சொல்லுகிறேன் என்றால் ப்ரையாரிட்டிஸ், முதன்மைகள். சிலர் நம்ம லைஃப்பில் செய்ய வேண்டியதற்கு நமக்கு கவனம் இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம், செய்யாமல் தவறுகிறோம், இல்லை என்றால் விட்டு விலகுகிறோம். ஆனால் உள்ளத்தில் தெளிவாக தெரியும் நம்ம செய்கிறது சரியில்லை. என்ன கவனிங்க. பரிசுத்தம் என்பது போட்டுக்கொள்வது அல்ல. நான் அதுதான் சொன்னேன், மற்றவங்களுக்காக நடிக்காதீங்க, வேஸ்ட். மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணாதீங்க, வேஸ்ட். ஏசப்பா தெளிவாக சொல்கிறார், நான் உன் மேலே அன்பாக இருக்கேன். அந்த அன்பில் நீ நிலைத்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல. ஒரே ஈக்குவேஷன் தான். அன்பே உனக்கு இம்பாசிபிள். இந்த மாதிரி அன்பு உனக்கு வருகிறது இம்பாசிபிள். ஆனால் பாசிபிள்னு உனக்கு தெரியும். ஏன் தெரியும்? யோவான் 3:16 தெரியும் பிள்ளையே, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தவர் தேவனுடைய குமாரனை கொடுத்து விட்டா. இப்படி என்றா அந்த கற்பனையில் நிலைத்திருக்க குமாரனால முடியும்னா அவர் சொல்கிறார், நீயும் அதை போல் செய்ய முடியும். விஷயம் என்ன தெரியுமா? இது இரத்த சம்பந்தமான உறவு. எதை பேருக்கு புரிந்து கொண்டிருக்கு? எங்க ஃபேமிலியிலே கிடையாதுங்க இதெல்லாம். எவ்வளோ கோபம் வருது நமக்கு. இதெல்லாம் உன் குடும்பத்தில் செய்கிற விஷயம். இதில் கணவன் மனைவி சண்டை போட்டால் நான் பிடுங்குவோம், முதல்ல அவங்க குடும்பத்தை தான் அட்டாக், டைரக்ட் ஏவுகணை. அதுதான் தெரியுது. உங்கள் அம்மா சுபாவம் அதில் வருது பார்த்து, அது உங்கள் அப்பா. எங்கள் ஃபேமிலி பேசாதீங்க, நாங்கள்லாம் அப்படி அந்த நம்ம ஒரு நாள் நம்ம ஃபேமிலியை மட்டுப்படுத்தி பேசவே மாட்டோம். எத்தனை பேருக்கு அது புரியுது? அது மட்டமாக இருந்தாலும் மட்டுப்படுத்த மாட்டோம். இது நமக்கே உரிய பெருமை. எத்தனை பேருக்கு அது புரியுது? ஏசப்பா ஃபேமிலி அப்படிதான். சொல்வதை கவனிங்க, எங்க ஃபேமிலியில இந்த குணம் இல்லைன்னு ஏசு பேசுறார். எனக்கு எப்படி பார்க்குறீங்க? எங்க ஃபேமிலியில இந்த குணம் கிடையாது. அப்படின்னா என் பிள்ளைகளுக்கு என் குணம் தான், அப்பா குணம் தான் பிள்ளைகளுக்கு. வேற குணம் இருந்தால் அதான் கேட்டார் யூதர்களை பார்த்து, நீங்கள் பிசாசுக்கு பிள்ளைகளாக இருக்கிறீங்க. எவ்வளோ கோபம் வரும். அதனாலே பிடிச்சி கொல்லணும்னு அப்பவே முடிவு செஞ்சாங்க. ஏன்னா நீங்கள் பிசாசின் புத்திரர்களாக இருக்கிறீர்கள். ஆபிரகாமுக்கு புத்திரர்களாக இருந்தால் நான் யார் என்று அறிவீர்கள், என் கிரியைகளை வைத்தாகிலும் நான் யாருடைய குமாரன் என்பதை அறிவீர்கள். இப்போது ஒரே அப்பாவுக்கு 2 பிள்ளை பிறந்திருக்குன்னா ரெண்டு விதமாக எப்படி இருக்குன்னு கேட்குறார். ஒன்று ஆபிரகாம் பிள்ளைன்னு சொல்லுது, ஆனால் கிரியை பார்த்தா பிசாசின் பிள்ளையாக இருக்கு. இவர் சொல்லுகிறான் நான் தேவனுடைய குமாரன் என்று. அதற்கு ஒரு ஆதாரத்தையும் காட்டுகிறேன், கிரியைகளை வைத்தாகிலும் என்னை விசுவாசி. உண்மைதானே? என் கிரியை பாரு, உன் கிரியை பாரு, எப்படி 2 வித்தியாசமாக இருக்கும். ஆனால் 2 பேரும் ஒரே அப்பாவுக்கு பிள்ளைன்றோம். எப்படி? என்னங்க எப்படி பார்க்குறீங்க? நான் சொன்னேன் 5 விரல் வேணால் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் 5 விரல் ஒரு கையில் தானே இருக்குது. ஆட போங்க, 5 விரலும் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி 5 பேரும் வித்தியாசமாக தான் இருப்பாங்கன்னா அது ஒன்று. எதில் சொல்லலான்னா குணத்தில் வித்தியாசம் வந்திருக்கிறதாக சொன்னாலும் பிறப்பின் அடிப்படையில் பார்த்தா 5 பிள்ளையும் ஒருவருக்கு பிறந்தவர்கள் தான். இந்த பிறப்பின் அடிப்படையில் வைத்துத்தான் இயேசு என்று பேசுகிறார். நீ பிறந்த விதமே மாம்சத்தில் அல்ல, ஆவியில். என்ன கவனிங்க, ஆவியில் பிறந்ததற்கு ஒரே ஒரு வழி, வசனமாகிய வித்து. எப்படி ஒரு ஆணோட வித்து ஒரு பிள்ளைக்கு கர்ப்பத்தில் கருவாய் மாறுகிறதோ தாயின் கர்ப்பத்தில், அப்படியே ஆண்டவருடைய வித்து என்றால் அவருடைய விதையாகிய வசனம். நீங்களும் நானும் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டோம் என்றால் வார்த்தையினால் ஜனிப்பிக்கப்பட்டோம். அப்படி என்றால் இந்த வார்த்தை கிரியை செய்கிற ஆட்கள்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அப்படின்னா ஒரே அப்பாவின் பிள்ளைகளாக தான் இருப்பாங்க. என்ன கவனிங்க. இப்போ தான் வித்தியாசங்க. இப்போ நீங்கள் யோசிப்பா, அப்போ அந்த கிறிஸ்தவங்க ஒரு மாதிரி இருக்காங்க, அவங்களும் இதே சபைக்கு தான் வராங்க, நான் ஒரு மாதிரி இருக்கேன், அவங்களும் அப்படி தான் நினைப்பாங்க. இந்த ஆள் ஏன் வேறு மாதிரி இருக்குது, நான் ஒரு மாதிரி இருக்கேன், இவர் ஒரு மாதிரி இருக்கு, ஏன் வித்தியாசம் வருது? இப்போ உங்களுக்கு சொல்லணும் ஏன் வித்தியாசம் வந்தது. இப்போதுதான் பதிலை சொன்னோம். வசனத்தில் வருகிற விஷயங்கள். சிலர் வசனத்தை கை கொள்ளுகிறார்கள், சிலர் கை கொள்ளவில்லை. அதுதான் வித்தியாசம். இப்போ உங்களுக்கு புரிகிறதா ஏன் வித்தியாசம் வருது? ஃபேமிலியிலே அதுதானே.
கோயிலுக்கு போகலாம், பைபிள் வீட்டில் இருக்கலாம், ஜெபம் கூட பண்ணுவாங்க. ஆனால் கேரக்டர் மாறாது. ஏன் மாறல? வசனத்தை அப்ளை பண்ணல. அப்ளை பண்ணா கேரக்டர் மாறும். ஏனென்றா எதை விதைக்கிறோமோ அதுதான் வளரும், அதுதான் கனியாக மாறும். என்ன கவனிங்க, இதெல்லாம் நிலைத்திருப்பை பற்றினது. போட்டதை எடுக்கக்கூடாதுங்க. போட்டது போட்டபடியே இருக்கணும்னா என்ன அர்த்தம்? அதை விட்டால் வேற எனக்கு இஷ்டம் இல்லை, டேஸ்ட் இல்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? நீங்கள் நல்லா கவனிங்க. உங்களை கர்த்தர் வசனத்தில் வளர்க்கிறார் என்பதற்கு சாட்சி என்ன தெரியுமா? வசனத்திற்கு புறம்பான விருப்பங்கள் வரும் பொழுது உங்களுக்கே சஃபகேட் ஆகும் ஸ்பிரிட். என்ன கவனிங்க, இதெல்லாம் அடையாளம். உன்னை விருப்பமாக பார்க்க முடியாதது தேவனால் வரவில்லை என்றா ஆவியில் டிஸ்டர்ப் ஆகும், ஆவியில் துக்கம் வரும், ஆவியில் பாரமாகும். இதையே தாண்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஆவியானவர் துக்கம் அடைந்து ஒதுங்கி விடுவார், விலக மாட்டார், ஒதுங்கிடுவார். இங்கே என்ன ஆகும்? டிஸ்கனெக்ஷன் வரும். அதாவது தொடர்பை இழப்போம், கம்யூனிகேஷனை இழப்போம்னு அர்த்தம். கம்யூனிகேஷனை இழந்தோம் என்றால் என்ன அர்த்தம்? வார்த்தை தெரிய வராது என்று அர்த்தம். ஆண்டவர் பேசுகிறது தெரியாது. இந்த நிலைமையில் ஒரு தேவ பிள்ளைக்கு சித்தம் புரியாது. சித்தம் புரியவில்லை என்றால் நிலைத்திருக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரிகிற? நிலைத்திருக்கிறவன் யார்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். என்ன கவனிங்க, தேவனுடைய சித்தத்தை அறிகிறதுக்கு ஒரே ஒரு வழி அவருடைய சத்தத்தை கேட்பது. சத்தம் வருகிறதுக்கு ஒரே ஒரு விதம் அவருடைய வசனம். தேவன் பேசுகிறது ஒரு பிள்ளை கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் வசனம் அவங்களுக்கு புரியும். அப்பா இதைத்தான் பேசுகிறான்னு தெரிலன்னு நம்ம எதை செய்ய போகிறோம்? அவருக்கு பிரியம் இல்லாததை தெரிந்து கொள்ள போகிறோம். ஏனென்றால் அவருக்கு பிரியமானதை நாம் அறியவில்லை. எத்தனை பேருக்கு இது புரிந்து கொண்டு இருக்கு? நீங்கள் சத்தியத்தில் கனெக்ட் ஆக முடியாமல் பிசாசு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு காரணம் அந்த கனெக்ஷன் வந்தாயிற்று என்றா நிலைத்திருப்பு வந்துவிடும். நிலைத்திருப்பு வந்தது என்றா அது தேவனால் வந்தது என்பதற்கு சாட்சியாக இருக்கும். ஏன் தெரியுமா? தேவனால் வராதது நிலைத்திறார். என்னை பாருங்கள், ஒரு முக்கியமான விஷயம். இந்த யோவான் 1 John chapter 2 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதைத்தான் நாம் பேசுவதற்கு முன்பாக இத்தனையும் நான் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் மனதில் பதித்து வைத்துக் கொள்வது மாத்திரமே, எழுதி வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 1 யோவான் 2. எத்தனை பேருக்கு இதுவரை சொன்னது புரிந்தது? ஆமென். வசனங்களுடைய தொடர்புகளை இழக்காதிருங்கள். இப்போது பாருங்கள், 1 யோவான் 2 3 6 வரை எல்லாரும் வாசிக்கலாமா? 1 John chapter 2 3 to 6. எத்தனை பேர் எடுத்து வைத்துக் கொண்டீர்கள்? எல்லாரும் வாசிக்கலாம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். 6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இப்போ பாருங்க, அவர் நடந்தபடியே தானும். இப்படி நான் தனியாக பேசினேன் என்றால் உங்களுக்கு என்ன தோன்றும்? அவர் நடந்தபடியே நீங்களும் நடக்க வேண்டும். என்ன தோன்றுகிறது படித்தால்? நடக்க முடியுமா என்று தோன்றுகிறது. ஏன் இதை உண்மையை பேசாமல் அமர்ந்திருக்கிறீர்கள்? சொல்லுங்க, அவர் நடந்தபடியே நானும் நடக்க வேண்டும். நடக்க முடியுமா? எப்படி முடியும்? முடியாது. நீங்கள் பார்க்குறத பார்த்து இம்பாசிபிள். சிஸ்டர் தெரியாமல் வந்துட்டு இன்னைக்கு வேத பாடக வகுப்புக்கு முடியுமா முடியாதான்னு அடுத்த வாரம் வந்து சொல்லுகிறேன். நீங்கள் பார்க்குறீங்க, உண்மையிலே முடியுமா? அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். முடியும். எப்படிதாம்மா முடியும்? அவரே பிடிச்சி நடத்திடுவார். அவருக்கு பிடித்த மாதிரி நம்ம நடக்க ஆரம்பிச்சிருவோம். எப்படி? அவர் மேலே வைத்த அன்பு. வேற ஏதாவது பதிலை சொல்லுங்கள் பார்ப்போம். என்னதான் நடக்கிறது? ஆமா, இந்த கான்செப்ட் எங்கே வருதுன்னு நல்லா கவனிங்க. என்ன கவனிங்க, முக்கியமான விஷயம். நான் அதான் சொல்லுவேன், அப்பா நீ நடந்தபடியே நானும் நடக்கணும். எந்தெந்த விஷயத்தில் நடக்கிறது? யாராவது அப்படி யோசிச்சிங்களா? எந்தெந்த விஷயத்துலையா நடக்கிறது? கொஞ்சம் நடந்து காட்டுங்களே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. எந்தெந்த விஷயத்தை நடந்து காட்டணும்? அவர் எவ்வளோ விஷயத்தை நடந்து காட்டணும்? சில பேர் சொல்லுவாங்க, எழுதியிருக்கா பைபிளில், ஏன் நான் செய்யக்கூடாதுன்னு கேட்பான். பைபிளில் இதை கூட தான் எழுதலை, விஷத்தை குடித்தா சாவணும்.
அது மட்டும் எப்படி கற்றுக்கொண்டோம்? இன்னும் யாரும் செத்து பார்க்கல, பாவம் செத்தா சாவும் பாப்பமே கொடுத்து பாரு அப்படின்னு சொல்லி என்னைக்காவது விஷத்தை குடிச்சிருக்கோமா? எதுக்கு இந்த ரிஸ்க்குன்னு மட்டும் தெரியுது. பைபிளில் ஒன்று எழுதினாதான் இவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி. இது எப்படி இருக்குது? அது எழுதியிருந்தால் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதையும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டாங்கப்பா. அது ஒன்று தான் மிஞ்சிருக்கு. அந்த மாதிரி பேசுகிற காரியங்கள் பரிசுத்தம். ஆனால் பைபிள் எழுதியா இருக்குது, அதை நான் சொல்ல மாட்டேன். நிறைய விஷயம் அப்படி கேள்வி கேட்போம், என்ன பைபிள் எழுதியிருக்கா, நீங்கள் என்ன அப்படி சொல்லுங்கள். அதுதான் நிறைய பேர் கவனிங்க, ஒரு ஆள் கூட நடந்தா பழகினாதான் அவர் என்ன விரும்புகிறாருன்னு தெரியும். உண்மையா இல்லைங்களா? ரொம்ப நாள் பழகி இருக்கிற கணவன் மனைவி பாருங்கள், கண்ணிலே கண்டுபிடிக்கணும் என்ன சொல்ல வராங்க. ஐயோ அதை மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க சிஸ்டர்ன்னு சொல்லுவீங்க. கண்ணிலே தெரியும் அவங்க கம்யூனிகேட் பண்ணுறது. எத்தனை பேருக்கு அது புரியுது? பேசலாம் வேண்டாம், ஒரு பார்வையே சொல்லும். பழக்கம் எப்படி? பல வருஷம் அனுபவம் ஒரு ஆளோட நடந்து, புரியுதுங்களா? பல முறை பார்த்து பழகினது. ஏன்னா பார்த்த பிறகு பழகாமல் இருக்கும் பொழுது அவர் சொல்லி காட்டினா இதுதான் என் பார்வைக்கு அர்த்தம், அடுத்த முறை நான் பார்க்கும்பொழுது புரிந்துகொள். அப்படிதான் அப்பாவும் சொல்லி கொடுப்பார். இதை செய்யாதே அதை தொடாதேன்னு தனித்தனியாக எழுத மாட்டார். ஆனால் அப்பாவோட பழகிறவங்களுக்கு தெரியும் அவருக்கு அது பிடிக்காதுன்னு. ஆமே, ஆவியில பெற்றுக்கொள்ற காரியம் இது. மற்றவர்கள் சொல்ல வேண்டாம், மற்றவர்கள் சொல்லியே தர வேண்டாம். கிளீனா தெரியும் இது அப்பாவுக்கு பிடிக்கலன்னு. ஏன்னா அவரோட பழகுகிற அனுபவம், நிலைத்திருப்பு. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? நிலைத்திருந்து பாருங்க, உங்களுக்கு நன்றாய் தெரியும் இதுதான் செடியின் சுபாவம் என்று. என்ற கொடிக்குள் வருவது அந்த சாரம் அல்லவா? கொடியின் சுபாவத்திற்கு பங்காளிகளானீர்கள் என்று வரவில்லை, வேரின் சுபாவத்திற்கு பங்காளிகளானீர்கள். ஏனென்றால் அந்த வேரே இயேசு கிறிஸ்து, சாரமே அவருடைய குணங்கள். அப்படி என்றால் கொடியாய் அவர் இருக்க நம்மை அழைக்கும் பொழுது வேருக்குரியது எல்லாம் கொடிக்கு சொந்தம். ஏமே, வேர் பரிசுத்தம்னா கொடி பரிசுத்தம். இணைத்த இணைப்பு அப்படி. என்ன கவனிங்க, நீங்கள் வேற இடத்துல இணைஞ்சா நல்லா இருக்க முடியாதுங்க. எத்தனை அது புரியுது? வேற இடத்துல இணைஞ்சா நல்லா இருக்க முடியாதுங்க. நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க. என்ன நீங்க இவங்க கூட பழக்கூடாது அவங்க கிட்ட போகக்கூடாதுன்னு சண்டெல்லாம் போடாதீங்க பெற்றவங்க இடத்துல. புரிந்து கொள்ளணும். ஆவியில் தெளிவாய் தெரியணும் இவர்களோடு பழகுவது தேவனால் வராதது என்று. எப்படி தெரியும்? தேவனோடு பழகுகிறவளுக்கு தெரிய வரும். ஆமென். இப்போ பாருங்க, இதெல்லாம் பழக்கம். நிலைத்திருப்பு சொல்றாரு. என்ன அழகாய் சொல்லுகிறார். இப்போ பாருங்க, என்ன கவனிங்க. 5 சொல்லுகிறது, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டார். இதோட இணைந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஏற்கனவே 1 பேதுரு 2:22. யாருக்கு ஞாபகம் இருக்கிறது? உள்ளத்திலிருந்து ஒரு ஆளிடத்தில் அன்பு கூற முடியுமாம். ஏனென்றால் ஆவியில் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? இருதயத்தை சுத்திகரிக்கிறார். இதனால் வருவதே உண்மையான அன்பு. ஆமென். என்ன பாருங்க, சத்தியத்தை கை கொண்டாலே தேவ அன்பு மெய்யாக பூர்ணப்பட்டு இருக்கும். ஓ மை காட், என்ன பாருங்க. அடே அப்பா, பைபிளில் இருக்கிற வல்லமை இதுதான். நீங்கள் ஒவ்வொரு வேர்டுக்கும் எஸ் சொல்லும் பொழுது அன்புக்கு நீங்கள் போராடவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காகவே தேவ அன்பு உள்ளே வந்து விடும். இப்படிப்பட்ட ஆளுக்கு நிலைத்திருப்பு பிரச்சனையே இல்லை. ஆமென். கஷ்டப்பட்டு பாவத்தை விட்டு விலக வேண்டாம். அதன் பிறகு அது புரிகிறது. இன்னும் சொல்லப்போனால் பாவத்தில் இருப்பது கஷ்டமாக இருக்கும். ஐயோ எனக்கு ஏதாவது சொன்னால் இப்படி சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். எதற்கு இது சந்தோஷமாக இருக்குது கேட்க. பாவத்தில் இருக்க கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு அவர் கேள்வி கேட்டா கையை மட்டும் தூக்கிடாதீங்க. அப்படி கஷ்டப்பட்டா அது நல்ல சைன். பாவத்தில் இருப்பது கஷ்டமாக இருக்கணும் ஒரு தேவ பிள்ளைக்கு. அது பாவத்தில் சிற்றின்பம் இருக்குது, நான் இல்லைன்னு பிரசங்கம் பண்ணலை. ஆனால் பேரின்பத்தை டேஸ்ட் பண்ணுற பிள்ளைக்கு சிற்றின்பத்தோட வித்தியாசம் தெரியணுமா தெரியக்கூடாதா? ஹவு கேன் யூ பி இன் போத் த கேட்டகரிஸ்? 2 டேஸ்ட்லேயும் எப்படி ஒரு தேவ பிள்ளை திளைத்திருக்க முடியும்? இம்பாசிபிள். எத்தனை பேர் கேட்டதுக்காக? நீங்கள் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணுறது ஹோலினஸ் இல்லை, இயல்பாக ஒரு தேவ பிள்ளைக்கு வருகிற சுபாவமே அது. ஏனென்றால் அப்பாவோட சுபாவம் பிள்ளையின் சுபாவம். ஆண்டவர் சொன்னார், நான் ஃபாலோ பண்ணுறது என்னுடைய டேடியோட கட்டளைனா, நீயும் அந்த கட்டளைகளை பின்பற்றினா என்னில் நிலைத்திருக்கிறார். ஆமென். ஏனென்றால் இது உறவு, இது அன்பின் அடிப்படையில் வருகிற உறவு. இதில் அனுபவித்த அனுபவத்தை வேறு எதிலும் போட்டு நாம் மாற்ற முடியாது. என்ன கவனிங்க, மெய்யான தேவ அன்புக்குள்ளே வந்தவங்க
என்ன பாருங்க, அவர் நடந்தபடியே நடக்க முடியும். இது எதை சொல்லுகிறதுன்னா அன்பின் நடை. ஏமே ஏமே பூரண அன்பில் பயம் இல்லை. கரெக்ட். நான் பயந்துட்டுருக்கேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அன்பில் இன்னும் பூரண. அப்போ அன்பு பூரணப்பட என்ன செய்யணும்? யாராவது பேசிவிடுங்க. அன்பில் பூரணப்பட என்ன செய்ய வேண்டும்? அவ்வளவுதான். என்ன நடந்தாலும் கடைசியாக ஆமைன்னு சொல்லிடுங்க வார்த்தை. எத்தனை பேருக்கு அது புரியுது? 2 நாள் கோபமாக இருப்பீங்க, 2.5 நாளில் சொல்லிடுங்க, ஏசப்பா வந்துடுறேன் ஆண்டவர், இந்த கோபத்தோடே வர ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பாருங்க, கோபத்தை டீல் பண்ணிடுவார். எத்தனை பேருக்கு அது புரியுது? பாவத்தோடய வர ஆண்டவர். எத்தனை பேருக்கு அது புரியுது? என்ன கவனி. ஐயோ உங்களுக்குலாம் அதை புரிஞ்சா எங்கேயோ போயிடுவோம். பாவம் இருக்கிறனாலே ஓடுறோம். ஆண்டவர் அப்படி சொன்னாரா? பாவம் செய்தால் ஓடி ஒழிய கடவாய், என் முகத்தை பார்க்காது. அது நம்ம அப்பானா பேசுவார். எந்த அப்பா? வீட்டப்பா. இவர் வானத்து அப்பா. நிச்சயமாக சொல்லவே இல்லை எப்படி வேதத்தில். நான் இப்போ கேட்குறேன், அப்பாடி சிஸ்டர் கடைசி இந்த ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்க, என்ன தப்பு பண்ணாலும் வாங்கப்பா வாங்கப்பான்னு தானே கூப்பிட்றாங்க, அதனால் தப்பு பண்ணிட்டு வரலாமா சிஸ்டர்? நான் சொன்னது அந்த கான்டெக்ஸ்டில் இல்லை. தப்பு வந்தாலும் பாவம் இருந்தாலும் பரிசுத்தர்கிட்ட வரும் பொழுது என்ன அர்த்தத்தில் வருகிறோம்? மனம் திரும்புகிற அர்த்தத்தில் வருகிறோம். ஏனென்றால் பரிசுத்தர் இடத்தில் பாவம் கலக்க முடியாது. அப்படியும் பரிசுத்தர்கிட்ட வரோன்னா என்ன அர்த்தம்? இனி அந்த பாவத்துக்குள்ள போக மனசு இல்லை ஆண்டவரே, வலிக்கிறது, பாரமா இருக்கிறது, விட்டுவிட தீர்மானிக்கிறபடினால் உம்மிடத்தில் வருகிறேன். எத்தனை பேருக்கு காதுகள் திறந்து? நான் அதை சொல்லுவேன், உள்ளபடியே நீங்கள் ஆண்டவர்கிட்ட வருகிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? உள்ளதை எல்லாம் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். தப்பில் தொடர்ந்து போகிற ஆட்கள் ஆண்டவர்கிட்ட வர முடியாது. என்ன கவனிங்க. தப்பில் தொடர்ந்து இருக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் ஆண்டவர்கிட்ட வர முடியாது. நான் சொல்லுவேன், ஐயோ இதெல்லாம் பியூட்டிஃபுல்லான தியரி. என்ன பாருங்க, ஏசப்பா கிட்ட பேசி எதுவும் தவறாய் போக முடியாது. என்ன கவனிச்சிங்களா? என்ன இப்படி பார்க்குறீங்க? ரொம்ப பேட்லாக இருக்குது தாட் லைஃப்னு வச்சுக்கோங்களேன். மோசமாக வருது சிஸ்டர், நல்ல எண்ணமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதை பற்றி அப்பா கிட்ட பேசும்போது நீங்கள் நினைக்கிறீங்க, இதெல்லாமா பேசுவாங்க ஏசப்பா கிட்ட, அவர் ரொம்ப ஹோலிங்க. சில பேர் ஜெபத்தில் இது வேற ஒரு பெரிய போராட்டம். எதை அவர்கிட்ட சொல்கிறது, எதை சொல்லக்கூடாது, சொல்லாமலே எல்லாம் தெரியும், அது வேறு விஷயம் அவருக்கு. ஆனால் இவங்க சொல்கிறதுலே பயம். இதெல்லாம் ஹோலி காட் கிட்ட சொல்ல முடியாது. அதனால் கன்ஃபெஷனுக்கு யார்கிட்ட போங்க? ஹோலி மேன்கிட்ட போகிறோம், ஹோலி காட்ட போகிறதில்ல. அதை கேட்டால் அவர் போயிட்டாருப்பா. பாவத்தையே கேட்டுட்டு இருந்த அந்த மனுஷன் நிலைமை என்ன ஆகுது கொஞ்சம் யோசிச்சிங்களா? ஆனால் நான் யோசிக்கிறேன், எவ்வளோ பெரிய பாவத்தையும் இவர்கிட்ட பேசுனா, இவர்கிட்ட பரிசுத்தர்கிட்ட பேசுனா பாவமாக இருக்குமா உள்ள? என்றைக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறோமா அப்படி? நான் சொல்ல பச்சையாக பேசுகிறது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா கவனிங்க. ஏன்னா அவர் பச்சையாக தான் எழுதியிருக்கிறார். ஆனால் பிளாக்கில் தான் எழுதியிருக்கிறாரு. ஆனால் விளக்கமெல்லாம் பச்சையாக இருக்கும். எத்தனை பேர் அதெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருக்கணும் சில நேரம் வேதத்தை வாசிக்கும்போது. அவ்வளோ அப்பட்டமாக எழுதியிருக்கிறார். ஏன் தெரியுமா? அதுக்கு பேர் அதுதான், வேறு பேர் வைக்காதே. அப்பா கிட்ட நான் எப்பவும் சொல்லுவேன், இதை உங்ககிட்ட சொல்லிவிட்டு அதே ப்ராப்ளத்தோடு நான் தொடர்ந்து வாழ முடியாது. ஏன்னா நான் சொல்கிற இடம் அப்படிப்பட்ட இடம். நீங்கள் யார் பேரை மென்ஷன் பண்ணாலும் அந்த ஆளுடைய உறவில் அசுத்தம் வர முடியாது. ஏன்னா மென்ஷன் பண்ணுற இடம் அந்த இடம். என்ன கவனிங்க, வேறு யார்கிட்ட வேணாலும் இப்படிலாம் பேசி கோத்து விட்டுறலாம். ஆனால் இவர்கிட்ட இந்த கோத்து விடுற வேலைலாம் நடக்காது. கழற்றி விடுவா நன்மைக்கென்று. ஒரு ஆள்கிட்ட போய் இன்னொரு ஆள் பேரை சொன்ன வம்பு தான். ஆனால் ஏசப்பா கிட்ட சொல்லி பாருங்கள், அன்பு தான். அந்த அன்பு சுத்தமானது, இன்னும் சொல்லப்போனால் பரிசுத்தமானது. ஏன்மே நான் சொல்கிறத கவனிங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயெல்லாம் டீல் பண்ணாதீங்க. ஏம்மா இதெல்லாம் ஒரே காம்ப்ளிகேட்டடாக இல்லை, ஏதாவது கவுன்சில் பண்ணேன் அப்படின்லாம் பண்ணால் அவங்க மோசமாக போய்டும் நிலைமை. ஏன்னா கேட்டால் அவங்க நிலைமை மோசமாகும். ஆனால் ஏசப்பா பரிசுத்தர்னா எவ்வளோ மோசமானதையும் அவர்கிட்ட பேசிட்டு மோசத்தில் தொடர்ந்து இருக்க முடியாது, அசுத்தத்தில் தொடர்ந்து இருக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், உள்ளபடியே பிரித்து காட்டுங்க. அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஏற்கனவே பார்த்து கொண்டு தான் இருக்கிற ஒரே ஒரு விஷயம், அறிக்கை செய்யும்பொழுது வல்லமை. அப்பா இதுதான் நான்,
மாற்ற உங்களால் தான் முடியும், வேற யாரும் டீல் பண்ண முடியாது. ஏன்னா பைபிளில் சொல்லிட்டீங்க, நீங்கள் அறிக்கையிட்டால் அவர் அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவர்களாக இருக்கிறார். நல்ல கவனிங்க, மன்னிப்பதற்கு மாத்திரமே சகல அநீதிகளையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். 1 யோவான் 1:9. ஏமே சொல்கிற இடத்துல டீல் ஆகும் பொழுது நிரந்தர டீலிங். எப்படி தெரியுமா டீல் ஆகும்? பரிசுத்தமானது நமக்குள்ளே வரும், அசுத்தத்தை அவர் நீக்க வல்லவராக இருந்து நீக்கி விடுவார். இதனால தான் அவர்கிட்ட தான் பேசணும். அதை என்ன கவனிங்க, எவ்வளோ ஒஸ்ட் சின் இருந்தாலும், சீக்ரெட் சின் இருந்தாலும், பேட்டில் மைண்டில் இருந்தாலும் பச்சையாக நான் சொன்னேன். அதாவது ஒளிவு மறைவு இல்லாமல் இயேசுக்கிட்ட பேசுங்க. அவர்கிட்ட பேசி ஒன்று ராங்காக உள்ளே உட்காராது. எத்தனை பேர் புரியுது? அவர்கிட்ட சொன்ன ஒன்று அசுத்தமாய் உள்ள வராது. ஏன்னா அவர்கிட்ட சொல்லிட்டா அது டீல் ஆகிடும். சுத்திகரிக்கப்படுவது மாத்திரமல்ல, செட் ஆகிடும். ஏன்னா பரிசுத்தத்தில் வருகிற பரிமாற்றங்கள் நம்மையே மாற்றும். எத்தனை பேருக்கு ஆயத்தமாக இருக்கிறேன்? எழுந்து நில்லுங்க பார்ப்போம். யாருடைய பெயரால், யாருடைய உறவால், எந்த நிலைமையில் நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. பெயர்களை மென்ஷன் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் மைண்ட் ஆண்டவருக்கு முன்பாக ஓப்பன் ஆகட்டும். உங்கள் ஆவியிலிருந்து கர்த்தர் இடத்தில் பேசுங்க பார்ப்போம். Another 2-3 minutes ஆண்டட்ட ஃப்ரீயாக பேசுங்க. அப்பா, this is what I am, this is where my struggle is, this is the battle. எல்லாவற்றுக்கும் பேரை உள்ளபடியே வைங்க பார்ப்போம். டோன்ட் ப்ளே பிஃபோர் காட். ஆண்டக்கு முன்னாடி கவர் அப் பண்ணாமல் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லுங்கள் பார்ப்போம். டேடி, திஸ் இஸ் மை ப்ராப்ளம். என்னடா சத்தியத்துக்குள்ளே வர்றவங்களுக்கு கர்த்தர் கரெக்டாக பேச கற்றுக் கொடுக்குற. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ராத்திரி வேளையிலும் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உம்முடைய வார்த்தை இல்லாமல் எங்களுக்கு பரிசுத்தம் இல்லை. நீர் சொன்னால் தான் நாங்கள் சுத்தமாகிறோம். நீர் உபதேசிக்கும் பொழுதே நாங்கள் சுத்திகரிக்கப்படுகிறோம். இந்த ராத்திரி வேளையிலும் உம்முடைய உபதேசத்தினாலே நாங்கள் சுத்தமாக்கப்பட்டோம் ஐயா. உடைய வார்த்தைக்கு விரோதமாய் எது வந்தாலும் அதை டீல் பண்ண உங்களால் முடியும். இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் உம்மிடத்தில் பேசின ஒன்று அசுத்தத்தின் நிலைமையில் இருக்க முடியாது. உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்த ஒன்று தொடர்ந்து பிரச்சனையாக எங்களுக்கு இருக்க முடியாது. உம்மிடத்தில் பேசின ஒரு காரியம் எங்கள் வாழ்க்கையின் முள்ளாக இருக்க முடியாது சுவாமி. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் என்னை பார்த்து கொண்டிருக்கிற இன்டர்நெட் பீப்புளுக்காக, யூடியூப் மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வார்த்தையை கைக்கொள்ள ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் தேவ அன்பு பரிபூர்ணமாய் நிறைத்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, உங்க அன்பு எங்க உள்ளத்தை நிரப்பும் என்றா வேறு காரியங்கள் எங்களை ஆளுகை செய்ய முடியாதப்பா. ஆண்டவரே, இந்த இணைப்பை கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் நாங்கள் இந்த சத்தியத்தை கேட்டாலும் உங்க வார்த்தைக்கு நாங்கள் இடம் கொடுக்கும் பொழுதே எங்கள் இருதயத்தை உங்களுடைய அன்பினால் பூரணப்படுத்துகிறீர்ப்பா. நீங்க பூரணப்பட்ட அன்பை எங்களுக்கு கொடுக்கும் பொழுதே பயம் எங்களை ஆளுகை செய்ய முடியாது. எதிர்காலத்தின் ஆண்டவரே, நிச்சயமில்லாத சூழ்நிலைகள் எங்களை பயமறுத்த முடியாது. இயேசுவின் நாமத்தில் அந்த பயத்தின் வேர்கள் இந்த ராத்திரி வேளையிலே சபிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய சத்தியத்தினால் வருகிற கம்பீரம், உம்முடைய வார்த்தையினால் வருகிற பரிபூர்ணமாக உம்முடைய அன்பு ஒவ்வொரு பிள்ளையும் ஆளுகை செய்வதாக. பயத்தை எடுத்து போடுகிறதுக்காக நன்றி பிதாவே. அப்பா, அங்கே வேலை பார்க்குற இடத்துல உறவுகளால், சூழ்நிலைகளால், சோதனைகளால் சோர்ந்து போனவர்களாய் சில வந்திருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். இனிமேல் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். இனிமேல் அவர்கள் கலங்க மாட்டார்கள். இனிமேல் அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றுகிற ஒரு பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பரிபூர்ண அன்பை பெற்ற பிள்ளை பயப்படுவதே இல்லை. இயேசுவின் நாமத்தை இந்த பயத்தை கர்த்தர் எடுத்து போட்டு கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. அப்பா, ஒரு பிள்ளை கூட கலக்கத்தோடு வாழக்கூடாது. அவர்களை பார்க்குற சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி அவளுக்கு நீர் ஆயத்தம் பண்ணுகிற தெய்வம் அல்லவா. அவளுடைய ஆண்டவரை தலையை நீர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அவருடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் அவளுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் அவளை பின்தொடரும். இயேசுவின் நாமத்தை நான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு பிள்ளையும் பின்தொடரட்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் சுவாமி அதுவே எங்களை பின்தொடரும். தீமை அல்ல, ஒரு காலம் மரணம் அல்ல, நன்மையும் ஜீவனும், ஆமே, நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடர்றதுக்காய் ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்கிறோம் ஐயா. ஒரு பிள்ளையுடைய வாகனத்தையும், வியாபாரத்தையும், குடும்பத்தையும், பிள்ளைகளையும், கணவன் மனைவி உறவையும் எந்த தீமையும் எந்த மரணமும் தொடக்கூடாது, தொட முடியாது. நன்மையும் கிருபையும் அவளை பின்தொடர்றதுக்காய் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நாளெல்லாம்ப்பா, not just on Wednesdays, not just on Sundays, every other day, oh God.
Oh, we are given this grace, oh Father. We are given your goodness in our lives. அப்பா உம்முடைய கிருபையிலும் நன்மையிலும் எங்களை ஜீவிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். பெற்றுக்கொள்கிறோம் தகப்பனே. எங்களை கலங்க பண்ணின காரியங்களிலிருந்து எங்களை விடுதலை செய்கிற அன்புக்காய் நன்றி. ஏனென்றால் பரிசுத்தராகிய உம்மிடத்தில் உச்சரித்த விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையில் தீமையில் முடியாது, அசுத்தத்தை வைக்காது ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்தும். செய்ததற்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய வாகனங்களையும் குடும்பங்களையும் வாழ்க்கையும் வியாபாரங்களையும் கைட்டு செய்கிற சகல பிரயாசத்தையும் உங்களுடைய ரத்தத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். அகால மரணங்கள், விபத்து, வீழ்ச்சி, வியாதி ஒன்றும் இந்த சபையின் பிள்ளைகளை உம்முடைய பிள்ளைகளை தொடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா மகிமை நீர் மாத்திரம் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.